श्रीशैलेश दयापात्रं भक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुग्मव्यामोदगस्फटितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैहिकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापिता युवतयः सनया युवति सर्वदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना बोधं शरश्च महदा भयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाः भक्ताङ्गृतेन परकाल यतीन्द्रमिश्यां समत्पराङ्गसुमतिं प्रणतोऽस्मि नित्यम् नृळाङ्गत्तनगिरिदरी शुद्धमुद्भोक्तकृष्णं पारार्त्यं शं श्रुतिशतसरसिद्धमध्यापयन्ति सोच्चिट्ठायां शनि निगडितं याबलात्कृत्यपुङ्के गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयं पुதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் காமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியன்னை மாத்தன் நான் கடவா வண்ணமேல் நல்கு. சேலத்திலே கூடியிருக்கக்கூடிய பக்தர்களுடைய சபையிலே சன்மார்க்க சபையிலே குகைன்னு சொல்லப்படுகிற இந்த இடத்துல பரம பாகவதர்களாக இந்த மாதம் மார்கழி மாதத்தை 30 நாளும் சொல்லணும்னு தான் சுவாமி பிரார்த்திச்சார். அடியனுக்கு வர முடியாத சில காரணங்களால 15 நாள் சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டேன். அது ஆண்டாளருடைய கிருபையிலே, ராமானுஜருடைய கிருபையிலே, பக்தர்களுடைய கிருபையிலே நிர்விঘ்னமாக நடக்க வேணும் அப்படின்னு ஆண்டாளுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்வோம். முதல்ல திருப்பாவினுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார்கள். இது நடந்தது சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் வாழ்ந்த காலத்தை சிஷ்யாள் அவர்களுக்கெல்லாம் நம்மளை போல வேற வேலை அப்படிங்கிறதெல்லாம் தனியா ஒன்றும் கிடையாது. பகவானை பத்தின சிந்தனை மாத்திரம் தான் அவர்களுக்கு இருக்கு. ராமானுஜர்கிட்ட போய் சுவாமி திருப்பாவைக்கு கொஞ்ச நேரம் அர்த்தம் சொல்லலாமே அப்படின்னு ராமானுஜர்கிட்ட கேட்டான். இங்க இருக்கார் ஒழிய ராமானுஜர். அர்த்தம் கேட்ட போது அவர் என்ன பதில் சொன்னார்னா, திருப்பல்லாண்டு சொல்லுவதற்கு ஆள் கிட்டினாலும் கிட்டும், திருப்பாவை சொல்வதற்கு ஆள் கிட்டாதுன்னு சொன்னாராம். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி. திருப்பல்லாண்டு சொல்றதுக்கு ஆள் கிடைச்சாலும் கிடைச்சிருவார். அது பக்தி இருக்கணும், பகவானிடத்துல பிரேமம் இருந்தால் சொல்லிவிடலாம். ஆனா திருப்பாவை சொல்லுவதற்கு ஆள் இருக்காதுன்னு சொல்லணும்னா பாகவத பிரேமம், பாகவதர்களிடத்துல பிரேமம் இருக்க வேணும். அது இருந்தா தான் திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அது மீசையும் தாடியும் இருக்கக்கூடியதான புருஷர்கள் தான் அதை கேட்க முடியுமே தவிர ஸ்ரீகள் கேட்கணும்னா அந்த திருப்பாவை தான் கேட்கணும், அவ தான் கேட்க முடியும், சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கணும்னா இந்த திருப்பாவை அப்படிங்கிறது பாவை நோன்பு பாவை நோன்புன்னு கோபிமார்கள் அந்த நாள்ல, ஏன்னா கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது துவாபர யுகத்திலே நடந்தது. முதல் யுகம் கிருத்த யுகம், 2வது யுகம் திரேதா யுகம், 3வது யுகம் துவாபர யுகம், 4வது யுகம் இப்ப இருக்கிற கலியுகம். இது 4 யுகத்தையும் சேர்த்தோம்னா 43,20,000 வருஷம் மொத்த காலம்.
இந்த கலியுகம் மாத்திரம் 4,32,000 வருஷம் மொத்த காலம் உண்டு. இப்ப நம்ம 5,325 வருஷத்துலதான் இருக்கும். இன்னும் நிறைய பாக்கி இருக்கு கலியுகம் முடியறது. இது எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னா, ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு பெண் பிள்ளை ஒரு அவதாரம் பண்ணினாள். எப்போ அவதாரம் பண்ணாள்? கலியுகம் பிறந்து 97வது வருஷத்திலே, ஒரு நல வருஷத்திலே, சுக்லபக்ஷத்திலே, ஒரு செவ்வாய்க்கிழமைன்னு ஆண்டாளுடைய அவதாரம். ஏன்னா ஆழ்வார்கள்னு பொதுவா சொல்லும் போது 10 ஆழ்வார்களை சொல்லுவோம், 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழி ஆழ்வார், இந்த 4 ஆழ்வார்களும் துவாபர யுகத்தில் அவதாரம் பண்ணவர்கள். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் கலியுகம் ஆரம்பமாகத்தான் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார். திருக்குருகூர், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரிங்கிற திவ்யக்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணினார். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யராக மதுரகவி ஆழ்வார், அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார், அவர் மலநாட்டிலே கேரள திவ்யதேசத்திலே கேரளாவில் அவதாரம் பண்ணவர், திருவெஞ்சிக்கடத்திலே அவதரித்தவர். அதுக்கப்புறமாக பெரியாழ்வார், பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக ஆண்டாள். அதுக்கப்புறம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்னு 12 பேர் மொத்தம். வைணவ குறவர்கள், சமய குறவர்களிலே வைணவ குறவர்கள், அவர்கள்தான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி பாடினவர்கள். அதுல ஆண்டாள் அப்படிங்கிறவோ பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை. அப்படியே கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தாளா அப்படின்னு பார்த்தால் இல்லை. ஒரு துளசி வனத்தருகிலே, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு துளசி வனத்திலே அவதரித்தவள். கற்கடை பூர்வவல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயிகாம்னு சொல்லுவார்கள். கர்க்கட மாசம் ஆடி மாதத்திலே பூரதுர நட்சத்திரத்திலே சுக்லபக்ஷத்திலே அவதரித்தவள் ஆண்டாள். அந்த ஆண்டாள் அவதரித்து ரொம்ப வருஷம்லாம் வாழவில்லை. 5 வயசோ 6 வயசோ அவ்வளவுதான் இருந்ததே. அவ்வளவுதான். ரொம்ப பெருசா என்னமோ 92, 100 அப்படின்லாம் வாழலை. 5-6 வயசு குழந்தை, அவ்வளவுதான். அந்த குழந்தை அவதரித்தது. ஏன்னா பெரியாழ்வாருக்கு குழந்தைகளிலே அவர் அப்படி பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம். எங்க இருந்தார்? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெருமாளுக்கு பேர் என்ன? வடம் பெருங்கோயிலுடையான்னு பேரு. வடபெருங்கோயிலுடையான்னு பெரிய பெருமாள் ரங்கமன்னார் பெரியவர், சயன திருக்கோலத்துல பெரியவரா இருக்கார். அவருக்கு வட பெரும் கோயில் உடையான். ஏன்னா கடைசியில பெருமாள் எல்லாத்தையும் பிரளயத்துல, அதாவது ஜலசமுத்திரத்துல விடும்போது சின்ன ஆலமரத்தில் இருக்கக்கூடிய இலையிலே தான் சயனித்து கொண்டிருக்கிறான். அதுதான் வடம், வடம்னு பேரு. வடமகா தாமம் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பேரு. வடபெருங்கோயிலுடையான் அப்படின்னு அந்த சந்நிதிக்கு எம்பெருமானுக்கு திருநாமம். அங்கதான் அவர் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப துளசி வனத்துக்கு போகிற பொழுது ஒரு துளசி வனத்திலே துளசி செடிக்கு அடியிலே குழந்தை கிடந்தால், மகா தரித்திரனுக்கு பணம் கட்டினால் எப்படி இருக்குமோ அந்த குழந்தையை பார்த்த உடனே ரொம்ப தேஜோபியா இருக்குன்னு எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். கோதாங்கிற திருநாமத்தை கொடுத்தார். இந்த கோதா வீராரும் அல்ல, ஸ்ரீ ரங்கநாயகி தாயார்னு சொல்லும் அளவுக்குத்தான் பெரும்படைத்தவள். பூமி பிராட்டியினுடைய அம்சம் அல்லவா? பூமி பிராட்டியினுடைய அம்சம் அவள். அவதரித்தாள். குழந்தை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சார். நம்ம எல்லாம் பால், தேன், தயிர், பால் எல்லாம் கொடுத்து வளர்ப்போம். குழந்தைகளை நல்லா போஷாக்கு கொடுத்து வளர்ப்போம். ஆனால் அவரும் பிராமணர், அவர் என்ன கொடுத்துருப்பார் அப்படின்னா பக்தியை போஷாக்காக கொடுத்தார். பக்தி தான் கொடுத்தார். இப்படி எம்பெருமானுடைய அவதாரங்களையும் அவதாரத்தினுடைய ரகசியத்தையுமே சொல்லி வளர்த்தார். அந்த குழந்தை வளர்ந்துட்டே வந்தது. எல்லா அவதாரங்களும் சொல்லும் போது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி வளர்த்தார். கிருஷ்ணாவதாரம் ரொம்ப, என்ன பெரியாழ்வார் முழுக்க முழுக்க பெரியாழ்வார் திருமொழியில கண்ணன் பெருமானையே தன்னுடைய குழந்தையா ஒரு இடைச்சி பாவனையிலே மங்களாசாசனம் பண்ணது பெரியாழ்வார் திருமொழியிலே. பெரியாழ்வார் ஆண்டாளுடைய அப்பா. அவருக்கு கண்ணன் பெருமான் மேல அத்தனை பிரியம். அதே போல தன் குழந்தைக்கும் கிருஷ்ணாவதார சேட்டுதங்களை சொல்லிட்டே வந்த உடனே இந்த குழந்தைக்கு ஆசை உண்டு. என்ன ஆசைன்னா,
இப்போ நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இப்போ இந்த மார்கழி மாதத்தில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் வந்திருக்கோம். எதற்கா? பகவத அனுபவத்தை பெற வேண்டும். அதுதானே முக்கியம். பகவானுடைய அனுபவம். இப்போ நம்ம இந்த உட்காந்து இங்கே கேட்குறோமே அப்படின்னா சிந்தனை வேற எங்கும் போகாமல் எம்பெருமானை பற்றி மட்டுமே கேட்பதற்காக வந்துள்ளோம். ஏன்னா காது கொடுத்ததனுடைய பயன், கண் கொடுத்ததனுடைய பயன், கை கொடுத்ததனுடைய பயன், கால் கொடுத்ததனுடைய பயன், சரீரம் கொடுத்ததனுடைய பயன் என்ன சொன்னா எம்பெருமானுக்கு அதை திருப்பி செலுத்த வேண்டும். அதை கொண்டு எம்பெருமானை தொழ வேணும். அதை கொண்டு எம்பெருமானை சேவிக்க வேண்டும். அதை கொண்டு எம்பெருமானுடைய சந்நிதிகளுக்கு போக வேணும். சரீரத்தை கொண்டு பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் கைங்கரியத்தை செய்ய வேணும். அப்படிங்கிறதான முக்கியம். அப்ப அதை அவ பார்த்தா பெருமானை போய் சேர வேணும். இப்ப இந்த மாதத்துல நமக்கு அத்தனை முக்கியமா இருக்கு. பொதுவா இந்த மாதமே எல்லா மாதங்களும் எல்லா நாட்களுமே கடைசியா புறப்பட்டு போற வரைக்கும் இதுதான் முக்கியம். ஆனா அது செய்ய முடிவதா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக உள்ளது. அது இருக்கட்டும். அப்படி இருக்கிற போது அந்த குழந்தைய வளர்த்தாள், பக்தியோடு வளர்ந்தாள். இப்படி சொல்லிட்டே வந்தான். ஒரு நாள் அவளுக்கு வயசு வந்துருத்தான். வயசு வந்துருக்குன்னா என்ன, 5 வயசு 6 வயசு. அந்த நாள்ல கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு ஆழ்வாருக்கு கொஞ்சம் கவலை ஏற்பட்டது. கேட்டான், கல்யாணம் பண்ணிக்கலாமா, குழந்தை பண்ணி வச்சு விடலாமா கேட்டான். மானிடவர்களுக்கு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டால் மன்மதனே. மனுஷாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா நான் இருக்க மாட்டேன். 5 வயசு குழந்தை சொல்லுமா இது? நான் சொல்லித்தான். மனுஷாளுக்குன்னு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. எனக்கு பகவானிடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும். ஏன்னா பகவானோடு சேர்ந்து சம்ஸ்லேஷிக்க வேண்டும். இதுதான் திருப்பாவைங்கிறது முக்கியமே. என்ன, பகவானுடைய திருவேலியிலும் பகவானுடைய கல்யாண குணங்களிலும் ஈடுபட்டு எம்பெருமானோடு ஒரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை தான் பகவது சம்ஸ்லேஷம் அப்படின்னு சொல்லுவார்கள். பாகவதனோடு இருக்கக்கூடியதுக்கு பாகவத சம்ஸ்லேஷம் அப்படின்னு பேரு. இப்ப அவனோடு சேர்ந்திருக்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாள். சரி, திவதேசத்துல நிறைய பெருமான்கள் 108 திவதேசங்கள் இருக்கு. நிறைய பெருமாளோட தான் பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது சாத்தியமா? பகவானோடு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா இது சாத்தியமானு தெரியாது. அவ பார்த்து சொல்லிட்டா அந்த மாதிரி, இந்த குழந்தை இப்படி சொல்றதே அப்படின்ட்டு அவளை ஒவ்வொரு திவதேசமா சொல்ல ஆரம்பிச்சா. வடநாட்டு திவதேசங்கள்ல பெருமாள் இங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறமா சோழ நாட்டுல தொண்ட நாட்டுல இருக்காங்க, நடுநாட்டுல இருக்காங்க, அதுக்கப்புறம் சோழ நாடு, அதுக்கப்புறம் பாண்டி நாடு, சேர நாடு, இப்படி பல திவதேசங்கள் எம்பெருமான் உகந்து அருளின நிலங்கள்னு பேர். அது எம்பெருமானே வந்து அந்த இடத்துல சயனிச்சுட்டு இருக்காரோ இல்லை, அங்க இடத்துல நின்றுட்டு இருக்காரு, உட்கார்ந்து இருக்காரு, சயனிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா திருக்கோலத்திலையும் பெருமாள் இருக்காரு. அந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒவ்வொரு உபதேசத்து பெருமாளையா சொல்லிட்டே வரார். இந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டே வரார். அவ சொன்னா அதெல்லாம் வேண்டாம், திருவரங்கநாதனை கல்யாணம் பண்ணி கொள்ள வேணும்னு சொன்னான். திருவரங்கநாதனுக்காக ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில பாசுரமே பாடியிருக்காங்க. குடல் அழகர், வாய் அழகர், கொப்பூடி எழுகமல பூவழகர், எண்ணரங்கர் அப்படின்னு பாசுரம் பாடியிருக்கா. ரொம்ப குழல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா, வாயழகர், வாய் ரொம்ப அழகா இருக்கான், கொப்பூடி எழுகமல பூவழகர், இந்த உலகத்தையே பிரம்மாவை தன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து படைத்தானாம். இவ்வளவெல்லாம் ஏற்றம் இருக்கக்கூடிய திருவரங்கநாதனை கல்யாணம் பண்ணி கொள்ளணும் பூர்வாச்சாரியர்கள் சொல்லுவா. ரொம்ப முன்னாடி வந்த எம்பெருமானார் காலத்துல, ராமானுஜர் காலத்துல வாழ்ந்தக்கூடிய பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்லுவா, இந்த திருப்பாவை ஆறுக்காக பாடினாள், இந்த திருப்பாவையே ஆறுக்காக பாடினாள் ஆண்டாள், திவதேசங்கள்னு தனியா இருக்கா அப்படின்னு கேட்டா, அது பாடினது திருப்பாவை பாடினது ஒருமே ஸ்ரீரங்கத்துக்காக தான்ட்டா. ஏன் இப்படி சொல்லி அப்படின்னு, எப்படி ஸ்ரீரங்கத்துக்காக பாடினான்னு என்னமா சொல்லலாம் அப்படின்னா அதுலயே இருக்கே, அன்னவயல் புதுவையாண்டாள், அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள்னா அரங்கருக்கு தான் சொல்லியிருக்கு. வியக்கொண்டாருங்கிற ஆச்சாரியர் இந்த தனியை சாதிச்சார். அவர் சொல்றார், அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம், அரங்கருக்காகத்தான் பாடினான்னு விட்டார். அப்படின்னா அந்த எம்பெருமான திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும்னு நினைத்து பாரித்து 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 இருந்தாலும், சரி அரங்கனே திருக்கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இது என்ன சாத்தியமாகுமா அப்படின்னு பெரியாழ்வாருக்கு ஒரே கவலை. உடனே அவர் சொன்னார்,
அன்னைக்கு ஒரு நாள் படுத்துட்டு இருக்கார். ஆத்திரே பெருமாளே கனவு வந்துட்டான். இந்த பெண் குழந்தை வேற யாருமல்ல, பூமி பிராட்டியினுடைய அம்சம், உமக்கு குழந்தையா வந்திருக்கா, இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறா, அதனால நமக்கே திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு கொடுத்து விடும் அப்படின்னு சொல்ல, உங்களுடைய பரிகரங்கள்லாம் கொண்டு சேர்ந்ததுக்கு வரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா பரிகரங்கள் பந்துக்கள் சொந்தக்காரா எல்லாரையும் கூட்டிட்டு திருவரங்கத்தை நோக்கி போக ஆண்டாள் போனா. காவேரியிலே தீர்த்தமாடினாள். அப்புறம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு பெரியபெருமாள் சன்னதிக்கு போனா. போறபோது எல்லாரும் வெளியில் நின்றுருக்கா. இவன் மாத்திரம் இந்த சின்ன குழந்தை அங்க போய் பார்க்கிற பொழுது, அந்த இடத்துல போய் பெரிய பெருமாள் மூலஸ்தானத்துல, அதுக்கப்புறம் வெளியில வழி கிடையாது சொல்லும், அதோட சரி, மூலஸ்தானம்னா இங்க வழி இருக்கு போறதா, அதோட தான் எல்லாரும் வெளியில நின்றுருக்கா. இந்த குழந்தை போனா அப்படியே அந்த ஆதிசேஷ பீடத்துல காலை வைத்தாள், ஏறினாள், பெருமானுடைய திருவடியை பிடித்தாள். இவ்வளவுதான் சரித்திரமே இருக்குது. அதுக்கப்புறம் காணும். பெரியாழ்வார் பார்க்கிறார், குழந்தை உள்ள போச்சே, காணுமேன்னு பார்த்துருந்தா. கேசவ நம்பியை கால் பிடித்தாள். கேசவ நம்பின்னு சொல்லப்படுகிற பெரிய பெருமாள் திருவரங்கநாதன். பெரிய பெருமாள் அடியே எங்கெல்லாம் சொல்றேனோ திருவரங்கநாதன் அர்த்தம், எங்கெல்லாம் எம்பெருமானான்னு சொல்றேனோ அது ராமானுஷர் அப்படின்னு அர்த்தம். அங்க போய் கேசவ நம்பியை கால் பிடித்தாள். அதுக்கப்புறம் மறந்து போயிட்டா. குழந்தைய காணும். பெரியாழ்வார் கூப்பிடுறார், குழந்தைய கூப்பிடுறார், கோதா காணும். எங்க போயிருப்போம்? பெரிய பெருமாளோடு சேர்ந்தாள்ங்கிறது தான். எல்லாரும் வாரணமாயிரம்னு பாடுறோமே அப்படின்னா கணா கண்டதுதான் அது. பெரிய பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பெரிய பெருமாள் வேறாரும் அல்ல, கண்ணனம் பெருமானே பெரிய பெருமாளாக. திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ரங்கநாதன் படுத்துட்டு இருக்காரு, அந்த பெருமாள் வேறாரும் அல்ல, கண்ணனே பெரிய பெருமாளாக. ஆழ்வார்கள் அப்படித்தான் சொல்றா. கண்ணனை அரங்கமாலை தொளபதொண்டாய ருசி தொண்டரடிப்பொடி சொல் இளையவன் கவிதையிலும் எம்பிரார்க்கினியவாரேன்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்றதும் சரி. அத்தனை ஆழ்வார்களுமே பெரிய பெருமாளை கண்ணனாகத்தான் கொண்டாடினார்கள். இதுதான் சரித்திரமே. இந்த ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாளோ இல்லையோ, இப்போ இவ இருக்கிறதோ கலியுகத்துல. ஆனா துவாபர யுகத்துல நடந்ததான சரித்திரத்துல இருக்கக்கூடிய கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்? இவ இருக்கிறது கலியுகம், முடிஞ்சு போய் யுகமே முடிஞ்சு போச்சுன்னா இவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாளே. சரி, அந்த எம்பெருமானோடு எப்படி அனுபவிக்க, சம்ஸ்லேஷம்னு சொன்னேன், பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய அனுபவம் இதான் நடக்க போறது. எல்லாருக்கும் அதுதான் நடக்க போறது. ஒரு நாள் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு தான் ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம். வைகுந்தம் போறது நிச்சயம், என்னைக்கோ ஒரு நாள். இந்த ஜென்மா கூட இருக்கலாம், இன்னும் பல ஜென்மாக்கள் கழித்திருக்கலாம், எப்ப வேணா இருக்கலாம். ஆனா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு தான் நம்மாழ்வாருடைய பாசுரம். வைகுந்தம் போறது எல்லாருக்கும் விதி. விதினா விதி சுவாமி, பிராப்தம், அது ஒரு பிராப்தம், அது ஒரு பாக்கியம். இப்ப எல்லாரும் சொல்றோமோ இல்லையோ, சுவாமி வந்திருக்கா ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்றோம். பாக்கியம்னா என்ன சுவாமி, பாக்கியம்னா என்னது அப்படின்னு கேட்டோம்னா, வந்திருக்கிறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, கேட்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதானே. அப்ப அந்த வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு சொல்லிட்டோம்னா, அதுதான் உபனிஷத் வாக்கியங்களும் அதைத்தான் சொல்லுது. உபனிஷத் வாக்கியம் சொல்லதும் என்ன? ததா வித்வான் புண்ணியபாபே விதுய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயிதீன்னு உபனிஷத் வாக்கியம். புண்ணியமும் தொலைய வேண்டும், பாபமும் தொலைய வேண்டும். அடியே தவறா சொல்லல, சரியாத்தான் சொல்றேன். புண்ணியமும் போகணும், பாபமும் தொலைய வேண்டும். ரெண்டும் போனாதான் பகவானுடைய திருவடி நிழல்கள் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறது தான் நிச்சயம். இப்போ இவோ எம்பெருமான அனுபவிக்க வேணும்னு நினைக்கிறாள். எப்படி போறது அப்படின்னு பார்த்தா, அப்பதான் நினைச்சிருக்கா, கோபிமார்கள் எல்லாம் கண்ணனை அனுபவித்தார்களாமே. எப்படி? கண்ணன் இருந்ததே மதுரையிலும் பிருந்தாவனத்திலும் மொத்தமா இருந்ததே 8 வயசுதான். எல்லாரும் கொச்சையா பேசுவாளோ, என்னது கண்ணன் பெருமான் கோபியர்களோடு அனுபவித்தான், என்னது இது? குழந்தை, சின்ன குழந்தை. அங்கிருந்து கோபிமார்களும் சின்ன குழந்தைகள். கண்ணன் இருந்ததே 8 வயசு வரைக்கும் தான் அங்க இருந்ததே. பிறந்தது ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்ததுன்னு அங்க மதுரையில பிறந்தாலும் அதே ராத்திரி நம்ம 6 காணி இந்த கட்டம் வந்துதான். நம்ம யாரானும் இன்னைக்கு ராத்திரி தான் பிறந்திருக்கு குழந்தை, அடுத்த நாள் வேற ஒரு வீட்டுல கொண்டே குழந்தைய விட்டுட்டான்னு நம்ம 6 காணம் நடந்ததுதானா? இல்லவே இல்லையே. கண்ணன் பெருமானுக்கு அந்த துக்கம் ஏற்பட்டது. அப்ப அவர் வந்தார், அப்படியே இருந்துட்டு இருந்தாரோ. அப்ப அப்படி இருக்கக்கூடிய கண்ணனோடு அனுபவித்தார்களாமே கோபிமார்கள். எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா, அதுக்குதான் பகவானுடைய அனுபவம்ங்கிறது. கோபிமார்கள் ராசக்கிரீடை பண்ணினான். ராசக்கிரீடைன்னா ஒரு இடத்துல கோபி, ஒரு கண்ணன்,
ஒரு கோபி, ஒரு கண்ணன், எல்லா இடத்துலையும் கண்ணன். ஏன்னா கண்ணனும் பெருமான் எத்தனை பேரா பெருமான் திருமேனி எடுத்துக்கலாமோ இல்லையோ அத்தனை பேருக்கும் பரமானந்தத்தை கொடுத்தான்னு ராசக்கிரேடில் சொல்றான். எத்தனையோ விளையாட்டுக்கள் சேட்டுதங்களை பெருமான் பண்ணினான். ஏன்னா கண்ணனும் பெருமான் வாழ்ந்த காலத்தை பண்ணின சேட்டுதங்களை நினைச்சா தான் நமக்கு உஜ்ஜீவனமே. உஜ்ஜீவனம் அப்படின்னு அடியை சொல்ற இடம் தான் என்னத்துன்னா, திரும்ப வராதிருக்கக்கூடியதான மோட்ச பிராப்தத்தை பெறக்கூடிய அந்த ஒரு தன்மைக்குத்தான் உஜ்ஜீவனம் அப்படின்னு பேர். அப்ப எம்பெருமானுடைய சேட்டுதங்களை கேட்கணும், எம்பெருமான் பண்ண அவதாரங்களை கேட்கணும். அந்த அவதாரத்துல பண்ணதான சேட்டிதங்கள் நிறைய, இந்த குழந்தைகள்லாம் பண்ணதுன்னா நிறைய சேட்டை பண்ணதுன்னு உண்மை. இந்த சேட்டை பண்றதுங்கிறதான் எம்பெருமான் பண்ணது சேட்டிதம். சேஷ்டிதம் அப்படிங்கிற வார்த்தை தான் சேட்டைங்கிறோம். சேட்டிதம் பண்றதை கேட்கணும். இதையே கண்ணன் கீதையிலே சொல்றார், ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் உவியத்தி தத்வதா தக்வாதேவம் புனர்ஜன்மன இது மாமீதி சோர்ஜுனன்னு சொல்றார் கண்ணனே கீதையில 4வது அத்தியாயத்துல தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்றார். ஜன்ம கர்மச்சமே திவ்யம், ஜன்மமே திவ்யம். நான் பிறந்தேன் பார், பிறந்ததே திவ்யம். நான் வளர்ந்தேன் பார், அதுவே திவ்யம். நான் பண்ணேன் பார் சேட்டுதங்கள்லாம், அதே திவ்யம் அப்படின்னு ஆர்வத்தன் என்னை பத்தியே நினைத்து கொள்ளுகிறானோ. தீர்த்தம் சாப்பிட்றோம், எல்லாரும் தீர்த்தம் சாப்பிட்றோம். தீர்த்தம் சாப்பிடும்போது பாடா தீர்த்தம் எவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சே, சாப்பிடலாமா அப்படின்னா ஆழ்வார் சொல்றார், உண்ணும் சோறு கண்ணன். சாப்பாடு சாப்பிட்றோம், ஆஹா எத்தனை உப்பும் உரப்பும் புளிப்புமா எவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா நன்னா இருக்குமான்னா, உண்ணும் சோறு கண்ணன். சரி தீர்த்த சாப்பிட்டா பருகுநீர் கண்ணன். வெத்தலை சாப்பிட்டோம், சாப்பாடு சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை போட்டுக்கலாம், நல்லா சுண்ணாம்பு தடவி பாக்கெல்லாம் போட்டா நல்லா செவன் இருக்கும், நாக்கெல்லாம் வாயெல்லாம் நல்லா சிவப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, அப்படியே நினைச்சுக்கலாமானா கூடாது. பருகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். எப்படி நினைச்சுக்கணுமா, சாப்பிட்ற சாப்பாடு கண்ணனாக நினைத்துக் கொள்ளுக, பருகக்கூடிய தீர்த்தத்தை கண்ணனாக நினைத்துக் கொள்ளுக, போடக்கூடிய வெத்தலையை கண்ணனாக நினைத்துக் கொள்ளுதல். இப்படித்தான் இருக்கணும்னு நம்மாழ்வார் சொல்றார். உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பாவம் வர வேண்டும். எந்த காரியத்தை பண்ணாலும் எம்பெருமானுடைய நினைவாகவே இருக்க வேணும்னு பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்றார். அப்ப எம்பெருமானை பத்தியே நினைச்சுட்டு இருக்கணுமோ இல்லையோ, அப்படி நினைத்து கொள்ளக்கூடிய தன்மை வரணுமே. கோபிமார்களுக்கு அந்த தன்மை வந்தது. சரி அவரும் கண்ணனும் புறப்பட்டு போயிட்டாரு. கோபிமார்கள் இப்ப நம்ம இருக்கிறதே கலியுகத்தில் இருக்கோம், எப்படி எம்பெருமானை சேர்க்கறது, அவனோட எப்படி போய் விளையாடுறது அப்படின்னா, அதுக்கு ஒன்னே ஒன்று பண்ணலாம். நம்ம எல்லாரும் தியானம் பண்றோம்னு சொல்ல முடியும். தியானம்னா உட்காந்துட்டு அப்படின்னு நினைச்சுக்கணும். நினைச்சோம் டக்குன்னு சத்தம் கட்டுறோம், டக்குன்னு முடிச்சு பார்ப்போம், அப்படி பண்ணக்கூடாது. தியானம் என்ன, பாவனா பிரகர்ஷம்னு பேர் இருக்கு. எப்படி ஆண்டாள் பண்ணதுக்கு பாவனா பிரகர்ஷம்னு பேரு. பாவனா அப்படின்னா பாவித்துக் கொள்ளுவது, நாம் அவராக. எப்படி இவர் இருக்கிறதோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, கோவில் இருக்கிறதோ வடபெருங்கோயிலுடையான சந்நிதி, இவளோ பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை, இவளோ பிராமண பெண் குழந்தை. ஆனா இப்ப என்ன நினைச்சுக்கணும், நான் இருக்கிறது துவாபர யுகம்னு நினைச்சுக்கணுமா, அவ இருக்கிறது பிருந்தாவனம் இல்ல ஆய்ப்பாடியில இருக்கேன்னு நினைச்சுக்கணுமா, தன்னைய ஒரு கோபிமாராக நினைத்து கொள்ள வேணுமா, அங்க இருக்கக்கூடிய பெருமாளை கண்ணனா நினைச்சுக்கணும். இப்படி நம்ம பாவனை பண்ணிட்டோம்னா அதுக்கு தான் பாவனா பிரகர்ஷம் அப்படின்னு பேரு. இந்த பாவனா பிரகர்ஷத்தாலே தான் அனுபவிக்க முற்பட்டாள் ஆண்டாள். கண்ணனை அனுபவிக்க முற்பட்டது அப்படித்தான். அந்த பாவனா பிரகர்ஷத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியாக நினைத்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையான் எம்பெருமான் அந்த சந்நிதியே அந்த நந்தகோபருடைய திருமாளியாக நினைத்து கொண்டு அந்த எம்பெருமானையே கண்ணனாக நினைத்து கொண்டு தன்னையே ஒரு இடைச்சியாக நினைத்து கொண்டு கூட இருக்கக்கூடிய சிறுமிகள் குழந்தைகள் எல்லாரையும் இடைச்சிகளாக கோபிமார்களாக நினைத்து கொண்டு அனுபவித்த அனுபவம் தான், அதுதான் பாவநோன்பு. பாவநோன்புன்னு சொல்லப்படுகிறது. அந்த நோன்புக்கு தான் பாவனா பிரகர்ஷத்தாலே எம்பெருமானோடு சேர்ந்து கலக்க முற்பட்டது, ஆசைப்பட்டதுக்கு தான் பாவனா பிரகர்ஷன்னு பேர். அதுக்குதான் இப்படி அனுபவிக்க முற்பட்டதுதான் திருப்பாவேங்கிற 30 பாசுரங்கள். எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கா அவ பாடின பாசுரங்கள் 30 பாசுரங்கள் பாதகங்களை தீர்க்கும். பாதகங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள். சுவாமி அதுக்காக பாவங்கள்லாம் பண்ணலாமான்னா பண்ணிடுறோம். இப்போ ஏதோ இங்கே போகிறோம், நடந்து போகிறோம், எறும்பு கீழே இருக்கு, நமக்கு என்ன எறும்பு இருக்கா இல்லை பார்த்துட்டா போகிறோம், காலில் போட்டுடுது. தெரிந்து செய்வதல்ல, தெரியாமல் செய்தது, அறியாமல் செய்தது, புரியாமல் செய்தது. 10 வயசு வரைக்கும் யாருக்கும் பாவம் வந்துட்டு போகிறது இல்லை. ஆனால் அதுக்கு மேலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
விவரம் தெரிஞ்சு போச்சா இல்லையா? அதுக்கப்புறம் பண்ண பாவம் தானே. அப்ப அந்த பாவங்களை பாதகங்களை தீர்க்கும், பரமனுடைய திருவடியை காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்து. இந்த 30 பாசுரங்களை வேதத்துக்கு சமமாக சொல்லுகிறார்கள். எல்லாரும் வேதத்தை சொல்லலாமான்னா அதுக்கு அப்படி வழி இல்லையோ இல்லையோ. ஆனா அந்த பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்து. வேதம் எல்லாத்துக்கும் வித்து, அதுதான் பீஜம். 30 பாசுரங்களை வச்சுட்டோம்னா இந்த வியாக்கியானம் 30 பாசுரத்துக்கு வியாக்கியானம் இருக்கு. வியாக்கியானம்னா அடியை சொல்றது சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன் மேம்போக்கா. ஆனா இதுல வியாக்கியானத்தை பத்தி சொன்னோம்னா ஆயுசுக்கு சொல்லலாம். இன்னும் அடியை இருக்கிற காலத்துக்கு பூரா இது ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டே நிற்கப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவு அர்த்தங்கள் அதுல பொதிந்து கிடக்கிறது. அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களோ உபனிஷத்துக்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் உண்டு, வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் உண்டு, இதிகாச புராணங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் உண்டு. ஏன் ராமாயண மகாபாரதம் இதிகாசங்கள் எல்லாத்தையும், இது 2 இதிகாசங்கள் சொல்ல முடியும். அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் பொதிந்து கிடக்கக்கூடிய விஷயம். நம்ம எல்லாருக்கும் பாதகங்களை போக்கி பரமனுடைய திருவடியை காட்டக்கூடியது திருப்பாவேங்கிற 30 பாசுரம். மிச்ச ஆழ்வார்கள் எல்லாரும் நிறைய வாழ்ந்தாளோ இல்லை. ஆனா இந்த ஆண்டாள் பத்திரம் ரொம்ப சிறு பிள்ளையா. ஏன்னா நாம் எல்லாம் ஆறா அப்படின்னா தேகாத்மா அபிமானிகள்னு நமக்கெல்லாம் பேரு. தேகமே ஆத்மான்னு நினைச்சுட்டு, தேகம் வேறு ஆத்மா வேறு. ரெண்டும், தேகம் சரீரம்ங்கிறது வேற, ஆத்மாங்கிறது வேற. இது ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது தனி அது தனி. ஏன்னா சரீரம்ங்கிறது அழியக்கூடியது, ஆனா ஆத்மாங்கிறது ஒரு நாளும் அழியாமல் இருக்கக்கூடிய வஸ்து. அதுக்கு ஞானம் நிறைய உண்டு, ஆனா ஞானமே தெரியலையே. அப்படின்னா பாப புண்ணிய விஷயத்தினாலே நமக்கு ஞானம் விகசிக்கவில்லை. பாப புண்ணியங்கள் நிறைய இருக்கிறதுனால அது வரல, வெளியில தெரியல. ஆனா இந்த சரீரம் தொலைந்த பிற்பாடு ஞானத்தோடு எம்பெருமான மட்டுமே சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு சக்தி ஏற்படும். அப்பதான் பரவத்துக்கு போடும். அப்படி இருக்கக்கூடியதான இந்த பாசுரங்களுக்கே அவ்வளவு முக்கியமான பாசுரங்கள் நமக்கு இன்னையே முதல்ல ஆரம்பிக்கிறோம். திருப்பாவியினுடைய பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் திருக்கோளூர் பெண்பிள்ளை, ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்பிள்ளையும் திருக்கோளூர் பெண்பிள்ளையும்னு வச்சுக்கலாம். தலைப்பு இப்படி கூட வச்சுக்கலாம். மார்கழி மாசம் உபன்யாசம்னா கூட அதிலே போட்டிருக்காளோ இல்லையோ, திருக்கோளூர் பெண்பிள்ளை அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். மற்றொன்னு ஆண்டாள் மார்கழி மாதத்தினுடைய பாசுரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா திருப்பாவ பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அவதாரிக்க நிறைய விஷயம் இருக்கு. முதல் நாளே ஆரம்பிச்சு தான் சொல்லணும். ஆனா அது சொல்லி முடிக்கிறதுக்கு இந்த 1.5 மணிக்கு சொல்லி முடிக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். இருந்தாலும் பார்ப்போம். அந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை கொஞ்ச நேரம் சொல்றேன். அதுக்கப்புறம் திருக்கோளூர் பெண்பிள்ளைகளுடைய ரகசியத்தை சொல்லி முடிச்சுடுறேன். ஏன்னா 81 வார்த்தைகள் மொத்தம் இருக்கு. 81 திருக்கோளூர் பெண்பிள்ளை வார்த்தை 81 வார்த்தை இருக்கு. அதை என்னன்னு சொல்லுறேன். மார்கழி திங்கள் மதுரந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நிரழியே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்துடன் நந்தகோபன் வரன் ஏரார்ந்த வண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்து ஏலோர் அம்பாவாய் பாவாய் பாவாய். அப்படின்னா முன்ன நாள்ல என்ன பண்ணாரா, ஒரு பொம்மை பண்ணி பெருமானை வைத்து அந்த பாவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவைன்னு சொல்லப்படுகிற ஒரு பொம்மை. இதெல்லாம் எங்க சொல்லியிருக்குன்னா எல்லாம் பாகவத்துல ஹேமந்த ரிதுவில் இருக்கக்கூடிய முதல் மாசம், ஹேமந்தே பிரதமே மாசே அப்படின்னு சொல்லுவா. ஹேமந்த ரிதுவில் இருக்கக்கூடிய பிரதம மாசமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் மார்கழி மாசம்ங்கிறது அந்த பாவ நோன்பு வைத்து எம்பெருமானை நோக்கி வழிபட்டு அவனுக்கு எல்லாவற்றையும் கண்டருளை பண்ணதுன்னா படையல் வைக்கிறது, பெருமாளுக்கு பூஜைப்பட்டதுன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் எம்பெருமானுக்கு நைவேத்தியத்தை செய்து அதுக்கப்புறமா எம்பெருமானுடைய பிரசாதத்தை உட்கொள்ளுவதுங்கிறது வேற எதையும் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பூஜைக்கு தான் பாவ நோன்பு. எதுக்காக பண்றா? எம்பெருமானை கிட்ட வேணும் என்பதற்காக. ஆறானும் இப்ப லோகத்துல இருக்கக்கூடிய எனக்கு நல்லா பரீட்சையில மதிப்பெண்கள் வாங்கணும்னு பூஜை பண்ணுவா. எனக்கு இந்த வியாபாரம் கிடைச்சா பரவாயில்லன்னு பூஜை பண்ணுவா. எனக்கு இந்த வீடு கிடைச்சா பரவாயில்லன்னு பூஜை பண்ணுவா. என்னோட வீடு எங்க பெரியவர்களோட வீடெல்லாம் கோர்ட்டுல இருக்கு, அதுக்காக அதுல தீர்ப்பு வழங்குறது நல்ல விதமா வந்துடணும்னு பூஜை பண்ணுவா. எனக்கு நிறைய சொர்க்கம் கிடைக்கணும்னு பூஜை பண்ணுவா. என்னோட எதிரி போகணும்னு பூஜை கூட பண்ணுவா. இதெல்லாம் பண்றது இருக்கா? ஆனா அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு எம்பெருமான் கிடைக்க வேணும்னு பூஜை பண்றதுங்கிறது எவ்வளவு உயர்ந்த எண்ணம்னு பாருங்க. அது எத்தனை வயசுக்கு? 95 வயசுக்கு இல்லையே,
5 வயசு. சிறு குழந்தைன்னா நம்மெல்லாம் தேக ஆத்மா அபிமானிகள்னு பேரும். தேகமே ஆத்மான்னு ரொம்ப ஆசையோட இந்த உடம்புக்கு என்ன நல்லது, எது சாப்பிட்டா நல்லா இருக்கும், எது சாப்பிட்டா மூட்டு வலி போகும், எது சாப்பிட்டா கண்ணு நல்லா இருக்கும், எது சாப்பிட்டா நல்லா பளபளன்னு இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேரு தேகமே ஆத்மான்னு நம்ம எல்லாம் அப்படியே பிரமிச்சு போயிருக்கும். இதுதான் நல்லா இருக்கும், இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டோம்னா இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் இல்லையோ. அப்ப ஆத்மாவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஆத்மாவுக்கு எது நல்லா இருக்கும்? பகவத் விஷயங்களை பேசுவதும் கேட்பதும் தான் நல்லா இருக்கும். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்னு திருமழிசை பிரான் தெரிவிக்கிறார். தெரித்து எழுதி வாசித்து பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவனை பத்தி சொல்லணும், அவனை பத்தி கேட்கணும், அவனை பத்தி எழுதணும், அவனை பத்தியே சித்திரம் பண்ணிருக்கணும், இப்படித்தான் பொதுபோக்கணும்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார். அப்ப அப்படி இருக்குமானா இல்லை. அப்ப ரிஷிகளை காட்டிலும் உயர்ந்தவள் யாருன்னா ஆண்டாள் இருக்காளே. ஆண்டாள் யாரை விட பெரியவனா? நம்மெல்லாம் தேகாத்ம அபிமானிகளாக இருக்கக்கூடிய நம்மளை விட உயர்ந்தவா ஆறு அப்படின்னா ரிஷிகள். ரிஷிகள்லாம் நம்மளை விட உயர்ந்தவா, ஏன்னா தேகாத்ம அபிமானம் இல்லை வாழுது. அதுக்கப்புறம் ரிஷிகளை விட உயர்ந்தவர்கள் யாருன்னா ஆழ்வார்கள். ரிஷிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் ஆழ்வார்கள். சரி, ஆழ்வார்களை காட்டிலும் உயர்ந்தவர் ஆழ்வார்கள் 12 பேர் 10 பேர் சொல்றோம், அதுல 6 பெரியவர் அப்படின்னா பெரியாழ்வார். சரி, பெரியாழ்வாரை காட்டிலும் உயர்ந்தவர் ஒருத்தர் யாரு அப்படின்னா ஆண்டாள் தான். அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டாளுக்கு எத்தனை வித்தியாசம் இருப்பாரு? நம்மளை காட்டிலும் ரிஷிகள் உயர்ந்தவாளா, ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் வசந்தவர்களா, ஆழ்வார்கள் வசத்தின்னா பெரியாழ்வாரா, பெரியாழ்வாரோட வசத்தின்னு சொன்னா ஆண்டாள். அப்படின்னா நமக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கக்கூடியதான தொலைவு எத்தனை, அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. அப்படின்னா நம்ம ஆண்டாள் பக்கத்திலே போக முடியாதுன்னு அர்த்தம். ஆனா போகலாம், அந்த திருப்பாவையை சொல்லலாம். அதனாலதான் திருப்பாவைங்கிறது வருஷம் 365 நாளும். இன்னைக்கு தானே 365 நாள், முன்னெல்லாம் 360 நாள் தான். தட்சிணாயனம் 180 நாள், உத்தராயணம் 180 நாள், இதுதான் கணக்கு. தட்சிணாயனம்னா தெற்கு பக்கத்துல போறது, உத்தராயணம்னா வடக்குல போறது, அதானே அர்த்தம். பூமியினுடைய சுத்தி அப்படி சுத்தி சுத்தி வருதோ இல்லையோ, அதுதான் கணக்கு. ஆனா நம்ம 365 சொல்றோமேன்னா, ஆரோ வந்தா நம்மள ஆண்டா, அவ வந்துட்டு அவாவா உத்தர அந்தந்த ராஜா பேர்ல ஒரு நாளை வச்சுக்கிட்டா, இல்ல அதெல்லாம் கூட்டினா நிறைய வருதுன்னா ஒரு மாசத்துக்கு 30 28 குறையன்னா 29ன்னு வச்சுட்டா 28ன்னு வச்சா இதெல்லாம் கணக்கு. இதெல்லாம் நமக்கு இல்லை. மொத்தம் தட்சிணாயனம்னா 180 நாள், உத்தராயணம்னா 180 நாள், அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடியதான இந்த மார்கழி மாதத்தை சொல்லப்படுகிறதான இந்த திருப்பாவை அத்தனை முக்கியம். மார்கழி எதுக்காக மார்கழி? இது வைஷ்ணவ மாசம்னே பேர். பூர்வாச்சாரியர்கள் இதுக்கு வியாக்கியானம் பண்றா, வைஷ்ணவ மாசம், எம்பெருமான் கண்ணனை பத்தி சொல்ற மாசம், அதனால வைஷ்ணவ மாசம் பேர். சரி, மற்றொரு அர்த்தம், இந்த மார்கழி திங்கள் ஏன் மார்கழியில தான் பாடணுமா? ஏன் தையில பாடினா ஆகாது? இல்லை அதுக்கப்புறம் ஆடியில பாடலாம், ஆடியில தானே பிறந்தாகும், ஆடியில வச்சுக்கலாமே அப்படின்னா கண்ணனை பத்தி தானே பாடுறாங்க. கண்ணனே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் பகவத்கீதையில, ஒரு வார்த்தை, மாசானாம் அகம் மார்கசீர்ஷோகம்னு சொல்றார். கண்ணன் பிரகத்நாம ததாசாம்னாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரம்னு ஒரு ஸ்லோகம். அதுல 10வது அத்தியாயத்துல சொல்றதே, நான் இன்னவா இருக்கேன், சாமவேதத்துக்குள்ளே பிரகத் சாமமாக நான் இருக்கிறேன் கண்ணன் சொல்றார். சந்தசுகளுக்குள்ளே நான் காயத்ரி சந்தசாக, காயத்ரி மந்திரம்னு சொல்றாடோ இல்லையோ, இந்த காயத்ரி சந்தசாக இருக்கிறேன். அடுத்து சொல்றா, அதுக்கப்புறம் நான் மாசங்களுக்குள்ள மார்கழி மாசமா இருக்கேன், மாசத்துக்குள்ள நான் யாரா இருக்கேன், மார்கழி மாதமாக இருக்கிறேன். அதே போல ருதுக்களுக்குள்ளே நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப இந்த மார்கழி மாதம்ங்கிறது அவ்வளவு உயர்ந்ததான திங்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நன்னா விடி காத்தால அப்படியே ரொம்ப இனிமையா இருக்கும் இல்லை, காத்தால எழுந்திருக்கிறதுக்கு அப்படி ரொம்ப அந்த சீதோஷ்ணம் அவ்வளவு அழகா இருக்கும் இல்லை, அது காத்தால அப்படி. ஏன்னா எல்லாம் அங்குரிக்கக்கூடிய காலம், எல்லா பயிர்களும் போட்டா விளையக்கூடியது ஆரம்பம் இப்பதான், இப்ப ஆரம்பிச்சு அது அப்படியே வளர்ந்துருக்கும். இப்ப அங்குரிக்கக்கூடியதான காலமாக இருக்கின்றபடினாலே அந்த மார்கழி மாதம் வைஷ்ணவ மாதம், எம்பெருமானை நோக்கி பூஜை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்றோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், ரொம்ப நன்னாள். ஏன்னா எம்பெருமானை பத்தி தொழ போறோம்னு சொன்னா ரொம்ப நன்னால தானே இருக்கணும். சரணாகதி பண்ணார் ராமானுஜர்,
ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது பெருமாளே உன் திருவடி நிலைகளை பிரார்த்திக்கிறோம், தேவைதான் நமக்கு மோட்சத்தை கொடுக்க வேணும்னு ஒரு பங்குனி உத்தர தினத்தன்று, பங்குனி மாசம் உத்தர தின நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அவர் சரணாகதியை அனுப்பித்தார் எம்பெருமானிடத்தில். அது ஒரு நன்னாள். அதே போல பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், கூரத்தாழ்வானுடைய திருக்குமார். கூரத்தாழ்வான்னு திருவரங்கத்தில் எழுந்துருடிந்தார், ராமானுஷருடைய சிஷ்யரான். அவருடைய அதாவது இந்த பராசர பட்டர் ரொம்ப உயர்ந்தவரான். தன்னுடைய அவ்வளவு ஆச்சாரசீலராக இருந்தார், ஞானத்துல ரொம்ப விகசித்திருந்தார். அவர்கிட்ட அவருடைய அம்மா பிள்ளை செய்வாராம். இப்படி பிள்ளை செய்யலாமானா ஞானத்துல ரொம்ப வசதியா இருக்காரு, அனுஷ்டானத்துல ரொம்ப வசந்தவரா இருக்கார். அவரிடத்துல ஸ்ரீபாத தீர்த்தம், அந்த பராசர பட்டருடைய ஸ்ரீபாதம், அந்த பாதத்தினுடைய தீர்த்தத்தை தாயார் வாங்கிப்பாளாம். அது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் அப்ப அவ்வளவு நன்னாள். மார்கழி திங்கள் மதுரந்தரன் நாளால் நீராட போதுவி. ஏன்னா பெருமாளை போய் சேர்க்கிறதுக்கு தீர்த்தம் ஆண்ட முடியும். பார்த்தால இருந்து தீர்த்தம் ஆடிட்டு எல்லாம் சீக்கிரமா வந்துட்டோம். இப்ப நீராட போதுவி, நீராட போதுவி, சீதா போதுவின்னா போங்கோ வாங்கோன்னு அர்த்தம். நீராட போதுவி போதுவினோ நீரிழகி. ஏன்னா எல்லா பெண்களையும் கூட்டிட்டு போய் குளிக்கிறதுக்காக போயிட்டு பெருமாளை சீக்கிட்டு பெருமாளை எழுப்போம். ஏன்னா பெருமாள் தூங்கிட்டு இருக்காராம். இந்த பெருமாள் தூங்குற பெருமாளை எழுப்பணும். அதுதான் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசர சித்த மத்தியாவயந்தின்னு வேதங்களும் உபனிஷத்துக்களும் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமான் தூங்கிட்டு இருக்கானாம். அந்த எம்பெருமானை எழுப்பணுமா, எழுப்பி எம்பெருமானோடு அனுபவிக்க வேணுங்கிறதுக்காக போய் கூப்பிடுறான். நீராட போதுவி போதுவினோ நேரிழகி. நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தி இருக்கக்கூடியதான பெண்களே வாருங்கோள், போய் பெருமாளை போய் எழுப்புவோம், அவன் தூங்கிட்டு இருக்கான். என்ன மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளால் நீராட போதுவி போதுவினோ நேரழகி. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னா அங்க ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களோ எல்லாருக்கும் ரொம்ப தீம்புகள் சேட்டுதங்கள் பண்ணி அம்பல ஏறி தும்பல பாயிருதுன்னு சொல்றாளோ இல்லையோ. அது என்னன்னா, இந்த குழந்தை கண்ணனும் பெருமான்னு சொன்னோம்னாலே அவருக்கு ரொம்ப போக்கடாதனம், ரொம்ப சீலம் பண்ணும். அது சாதாரண குழந்தை மாதிரி இல்லை. ஏன்னா சர்வேஸ்வரனை கீழே அவர் குழந்தையா பிறந்து அந்த குழந்தையா பிறந்ததுலேருந்து தான் பண்ண சேட்டுதுங்கள். ஏன்னா யாருக்கும் வாய்க்காத ஒரு பிராப்தம்னு சொன்னா அது எம்பெருமானுக்கு தான். ஒரு ராத்திரி ஒரே பிறந்த அன்னைக்கு ஒரு இடத்துல இருந்தால் அடுத்த க்ஷணமே மற்ற இடத்துக்கு வந்துட்டாரோ இல்லையோ. அப்ப அது வேற யாருக்குமே இல்லையே, அவர் ஒருத்தருக்கு தான் கிடைச்சதுன்னா அதையும் அவர் பிராப்தமா நினைச்சுட்டு வந்துட்டார். எங்கிருந்து வந்தார்? ஏஷ நாராயண ஸ்ரீமான் பர்வதத்திலேருந்து வந்தார். பர்வதத்துல பெருமாளுக்கு அப்படி சயனிச்சுட்டு இருக்கார். அங்க தூபம்லாம் பண்ணுவா, தூபஹாரத்திலாம் பண்றோம் இல்லையோ, அதெல்லாம் பண்ணுவாளாம். 8ஆவது ராமாயணம் முடிஞ்சு போச்சு, ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு. ராமாவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு அவதாரம் பண்ணலாம். அவர் நித்தியசூரிகள், அங்க இருக்கிற நித்தியசூரிகள்ட்ட எல்லாம் கேட்டாராம், சரி நான் கீழே போலான்னு இருக்கேன், 8ஆவதாரம் பண்ணலான்னு இருக்கேன்னா, அதெல்லாம் நீ ராமாவதாரம் பண்ணியே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அங்க இருக்கிறவாள்லாம் உன்னையே தூக்கினா ஏசியா எல்லாம் பண்ணா, சீதா பிராட்டியை ராவணன் கொண்டு விட்டான். அதுக்காக நீ படாத பாடுபட்டு குரங்குகள் எல்லாம் நீ சகவாசம் பண்ணிட்டு அங்கே போய் லங்கையில போய் கூண்டு வர வேண்டியது ரொம்ப கட்டமா இருந்தது. அப்படிலாம் ரொம்ப ஒன்றும் பண்ணுள்ள ராமாவதாரத்துல, அதனால பேசாம இங்கேயே கிட அப்படின்னு சொன்னாலாம் பெருமாளை பார்த்து. பெருமாள் சொன்னா சரி நான் இங்கேயே இருக்கு அப்படின்ட்டு அவ சொன்னதுக்கு கேட்டு பேசாம இருந்தா. ஆனா ஆசை அவருக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பார்த்தா தூபம் காட்டுறாள் இல்லையோ, தூபம் காட்டுறது ஒரே புகை மண்டலமா இருந்தது. அந்த புகை மண்டலத்துக்கு நடுவில் பெருமாள் நேர பேர் வந்துட்டார். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனா. அங்கேருந்து திருப்பார்கடலேருந்து மதுரைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு தனியா ஒரு பாசனம். சூட்டு நன்மாலைகள்னு நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் பாடுறார். சூட்டு நன்மாலைகள் துயன வேந்தி வெண்ணோர்கள் நன்னீராட்டின் துபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வண்ண தொடுவுண்ண போந்து மிலேத்துவன்கும் போட்டிட ஆடின கூத்து அடலாயனன் கொம்பிருக்கேன்னு ஒரு பாசனம். தூபஹாரத்தை பண்றதோடு அந்த நடுவுல நேரம் வந்துட்டாரா, கீழே கண்ணனா பிறந்து அவதாரம் பண்ணி திரும்ப படுத்துட்டாங்க. அவள்லாம் போவாண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் தூபஹாரத்தை பண்ற போது ஒரே புகமண்டலமா இருந்தது இல்லையோ. பெருமாள் பார்த்தா எனக்கு 8ஆவதாரம் பண்ணியே ஆகணும் அப்படின்னுட்டு. ஏன்னா அங்க வெண்ணெய் பால் தயிர் எல்லாம் பசுமாடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் சாப்பிடணும். கோபிமார்கள்லாம் இருக்கா, அவங்களெல்லாம் போய் விளையாடணும். இதுக்கான 8ஆவதாரம் பண்ணத்தான் போறேன்னு மனசுல ஒன்று நினைச்சு விட்டாங்க. நம்ம எல்லாமும் நிறைய பேர்கிட்ட அபிப்பிராயம் எல்லாம் கேட்போம், ஆனா நம்ம பண்றது தானே பண்ணுவோம். அதே மாதிரிதான் அவள்கிட்ட அபிப்பிராயம் கேட்டார், அவள்லாம் வேண்டாம்னுட்டா, நம்மள எப்படி தானே பண்றோம். அதே மாதிரி பார்த்தா இந்த தூபஹாரத்தை பண்ற போது நேர கீழே இறங்கினார், ஓடி வந்தார், 8ஆவதாரம் பண்ணார், திரும்ப பண்ணிட்டு போய் படுத்து விட்டாராம். அவளுக்கெல்லாம் தெரியவே இல்லை.
அத்தனை தூரம் எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய நாராயணன் தான் கீழிறங்கி வந்து தானும் அவதாரம் பண்ணினான்னு சரித்திரம். அப்படி பண்ண போது அந்த பெருமாளுக்கு செல்வச் சிறுமியர்கள்னா அங்க நீ சீர்மல்கும் ஆய்ப்பாடினா ரொம்ப தீங்கு. பெருமாள் பண்ற சேட்டுதங்கள் தாங்க முடியல, யாருக்கும் தாங்க முடியல. அத்தனை தூரம் இந்த குழந்தைகள் போனா அங்க போனா வஸ்திரத்தை எடுத்து வச்சுடுறாரு, இங்க வந்தா பாலை திருடி சாப்பிடுறாரு. ஏன்னா பாலும் தயிரும் கிடைக்கவே மாட்டேங்குதான். ஏன்னா கிட்டாவதான கண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பாலாவது தயிராவது வெண்ணையாவது நெய்யாவது ஒண்ணும் காணும். எங்கன்னா எல்லாம் பெருமாளோட வயத்துல இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிடுறான். அப்படி தீம்புகள் பண்ணக்கூடியதான இடமா அவன் கண்ணன பெருமானே தானும் அத்தனை சேட்டுதங்களை பண்ணான். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள், செல்வச் சிறுமியர்கள்லாம் அவனால ரொம்ப நிறைய செல்வம் வச்சிருந்தாளன்னா பக்திங்கிற செல்வம். ஆர்கு பக்தின்னு சொல்லப்படுகிற செல்வம் அவர்களிடத்திலே சமிருத்தியாக இருந்தது. ஏன்னா எம்பெருமானை பத்தி ஒரு விபீஷண ஆழ்வான் அங்கேருந்து வந்தார், ராமாவதாரத்துல பாக்குறமோ இல்லையோ, லங்கையிலேருந்து வந்தார். ஆரை விட்டுட்டு தன்னுடைய அண்ணாவை விட்டுட்டு வந்தார். ஏன் வந்தார் அப்படின்னா, எனக்கு சொத்து வேண்டாம் சோகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ராமனுடைய திருவடிகளே போகும் அப்படின்னு வந்தாரா இல்லையா? அவர்கிட்ட என்ன செல்வம் இருந்தது? எல்லாத்தையும் விட்டு தானே வந்திருக்காங்க. அவர் என்னன்னு சொல்றான், அந்தரிக்ஷகத ஸ்ரீமான்னு வியாக்கியானம் பண்றான். ராமாயணத்துல அவன் தான் ஸ்ரீமான் அப்படின்னா பெருமாள் திருவடி தான் எனக்கு வேணும். என் அண்ணா இருக்கானே அவன் ரொம்ப துஷ்டனா இருக்கான், அவன் வேண்டாம் அப்படின்னு நாட்டை விட்டு செல்வத்தை விட்டு குழந்தைகளை விட்டு மனைவை விட்டு இங்கு வந்து சேர்ந்தானே ஸ்ரீமான். அதே போல இவர்களுக்கு என்ன செல்வம்? செல்வச் சிறுமியர்கள்னா கிருஷ்ண பக்தியே செல்வமாக இருந்தது. அதைத்தான் சொல்றோம். அதே போல ஒரு கஜேந்திர ஆழ்வான் பெருமாளன் அப்படி ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு சொல்லு முதல்ல காலக்கவ்வ, அப்பதான் இது ஆதி மூலம்னு கூப்பிடுது. அப்ப அது ஒரு ஸ்ரீமானா ஸ்ரீமத்தை அப்படின்னு சொன்னா அதுக்கு எம்பெருமானே என்னை ரட்சிக்க போகிறான்ங்கிற ஸ்ரீமத். இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் செல்வச் செல்வியர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன் எப்படி இருந்தான் அவர்? நந்தகோபன் வந்து ரொம்ப சாது, ஆனா அவரை போய் கூர்வேல் கொடுந்தொழிலன்னு சொல்றாளே எதுக்கானா, கண்ணனுக்கு ஏதாவது வந்துட்டுனா என்ன பண்றது? கண்ணனை பார்த்தா கம்சம் ஒவ்வொரு ராட்சசாலா விட்டுட்டே இருக்கான், கண்ணனை முடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு ரொம்ப சாது அவர். அவர் எப்ப பார்த்தாலும் வேலை பிடிச்சுன்னு இருக்கிறாராம். சுவாமி அவர் வேலை பிடிச்சுன்னு இருக்கிறாருன்னா எதுக்காக? கண்ணனுக்கு ஏதாவது கட்டம் வந்துட்டுனா என்ன பண்றது? அவனை காப்பாற்றணுங்கிறதுக்கா. ரட்சிக்க போகிறவன் எம்பெருமான், அவனை ரட்சிக்கிறதுக்கு அவன் அப்பா கூர்வேல் பிடிச்சுட்டு இருக்கணும்னா அப்ப அந்த குழந்தை மேல இருக்கக்கூடிய பிரியம், அதான் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் பக்கத்துல நின்னார்னா ரொம்ப சாதுவா நிற்பார். சில குழந்தைகள் அப்பா பக்கத்துல நின்னா இந்த குழந்தை பால் சாப்பிடுமாங்கிற அளவுக்கு சில குழந்தை ரொம்ப அப்படி பவ்யமா நிற்கும். ஆனா அம்மா பக்கத்துல பண்ணோம்னா அப்படி நிற்கும். அப்ப கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ரொம்ப கண்ணழகு நன்னா இருக்கான் யசோதைக்கு. ஏரார்ந்த கண்ணி அப்படி கூர்மையா இருக்கும். அவ்வளவு தீட்சமாக இருக்கக்கூடிய கண்களை படைத்ததான யசோதை இருக்காள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். யசோதை பக்கத்துல நின்னா சிங்கம் மாதிரி இருக்கிறான். சிங்கத்தினுடைய குட்டி, சிங்கத்தோட குட்டி அவரே பெரிய வேலை வச்சுட்டு ரொம்ப வீரன் மாதிரி இருக்கிறார். அவருடைய பிள்ளை சிங்கம் மாதிரி இருக்கணும். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். சின்னவர் தானே, அதனால இளம் சிங்கம். மேல சொன்னா ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேலி செங்கன். இப்ப முதல் பாசுரத்தாலே எல்லாரும் வாங்க உங்களை எல்லாம் எழுப்பிட்டு வரேன், ஒவ்வொரு வீட்டுக்கா போகணும். ஏன்னா அந்த அந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய குடும்பம் எவ்வளவுனா 5 லட்சம் கோடி பெண்கள் இருக்கலாம். 5 லட்சம் கோடி பெண்கள், 5 லட்சம் கோடி பெண்கள் இருக்கலாம். அவா குழந்தைகளை அத்தனை பேரையும் கூட்டு வரணும்னா எப்படி கொண்டு வருது? ஏன்னா இதுவே பாவனா பிரகர்ஷம். பாவனை நினைத்து கொண்டு தான் தன் ஆய்ப்பாடியில் இருக்கிறதா நினைச்சுட்டு எல்லாரையும் போய் எழுப்பணும். ஒவ்வொரு விழா போய் எழுப்பணும். எழுப்பி எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறம் பெருமானை போய் அவனுடைய வீட்டுக்கு போய் அவனை எழுப்பணும், வாசல் காப்பானை எழுப்பணும், கோயில் காப்பானை எழுப்பணும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவாளை எழுப்பணும், அதுக்கப்புறம் கண்ணனை எழுப்பணும். எழுப்பி எங்களை ரட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறது தானே திருப்பாவம் முக்கியமா. அப்படி இருக்கிறதுனால இங்க வந்து எல்லாரையும் எழுப்புறா. அப்ப இங்க ஆருடைய பிரபாவத்தை சொல்றா? மொதோ பாசுரத்தாலே நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன்கிறவர் யார் அப்படின்னா அவர்தான் சர்வஸ்வாமி, எல்லாருக்கும் சுவாமியா. ஏன்னா அவர்தான் பிரம்மாவை தன்னுடைய உந்தீக மரத்திலிருந்து படைத்தது. அதுக்கப்புறமா இந்த லோகத்தையே படைத்தான்னு சொன்னா அவனே எல்லாத்தையும் பண்றார், நம்மளை ரட்சிக்கிறார்.
அவர் நமக்கு பர்வதத்தை கொடுக்கிறார், ஸ்ரீவைகுண்ட பிராப்தத்தை கொடுக்கிறாருங்கிறது தானே எல்லா விஷயமும் வேதங்களும் உபனிஷத்துக்களும் சொல்லுகிறது. அப்படி இருக்கிறதுனால அந்த எம்பெருமான போய் எழுப்புறான். யதோத இளஞ்சிங்கம் அவர் எப்படி இருக்காராம்? கார்மேனி செங்கன். முதல்ல அவருடைய திருமேனியை சொல்லணும். கார்மேனி செங்கன், திருமேனி கருப்பர். கருப்புன்னு சொன்ன போறாது, கருப்புங்கணும். அப்படின்னு சொன்னா தான் நிறைய கருப்பு இருக்குன்னு அர்த்தம். கார்மேனி செங்கன், திருமேனி ரொம்ப கருப்பா இருக்கு. அதுக்கப்புறம் கண் எப்படி இருக்குன்னா நன்னா அப்படியே வேதங்கள் உபனிஷத்துக்கள் ஒரு வார்த்தை சொல்லுது, தசேதா கவ்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி. அப்படின்னா தாமரை போல் இருக்கக்கூடிய கண்களை படைத்தவன் அர்த்தம். தாமரை கண்ணன் பெருமாள். திருவள்ளரையில பெருமாளுக்கு என்னது? ஸ்ரீரங்கம் பக்கத்துல திருவள்ளரைன்னு ஒரு திவ்யக்ஷேத்திரம் இருக்கு. அந்த பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமா? செந்தாமரை கண்ணன். புண்டரீக ஆக்ஷன், புண்டரீகாட்சன் பேர் இந்த பெருமாள். சம்ஸ்கிருதத்துல புண்டரீகாட்சன், தமிழ்ல செந்தாமரை கண்ணன். அதான் அப்படி வேதங்கள் சொல்லுகின்றபடியினாலே கார்மேனி செங்கன், கருத்த திருமேனி செங்கன், கார்மேனி செங்கன், கதிர்மதி எம்போல் முகத்தான். சந்திரனை போலே சூரியனை போலே அப்படியே அழகா முகமே பார்த்தோம்னா அப்படியே பிரதிபலிப்போடு ரொம்ப தேஜோரூபியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கதிர்மதியம் போல் முகத்தான். யார் அவர்? நாராயணன். அவர் தான் ஆறுனா நாராயணனே நமக்கே. நாராயணன் நமக்கு பறை தருவான்னு பாஷையில் இருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லை பாருங்க, நாராயணனே நமக்குன்னு சொல்லிருக்கலாம், நமக்கேன்னு சொன்னான். அப்ப இந்த ஏவகாரத்தை போட்டா என்ன அர்த்தம்னா அவர் தான் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை. நாராயணனே நமக்கே பறை தருவான். அவர் தான் நமக்கு என்ன கொடுக்கணும்? பிராப்தத்தை கொடுக்க வேண்டும். நாராயணன் வெறுணஸ்தன், காயத்ரி பாதி, சாவித்திரி பாதி, சமிதி பாதி அப்படின்னு சொல்லாமல் ஏதோ இந்த காரியத்தை பண்ணுவார், அதுபடி வேற ஒன்றும் பண்ண மாட்டார், இந்த காரியத்தை பண்ணுவார், அதுக்கு மேல வேற ஒன்றும் பண்ண மாட்டார்னு இல்லை. அவன்தான் நம்மை ரட்சிக்க வேணும், அவனே நமக்கு மோட்ச பிராப்தத்தை கொடுக்க வேணும் அப்படிங்கிறது. பிராபியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், பிராபகம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். பிராபியம்னா என்ன, பிராபகம்னா என்ன? பிராபியம் என்பது எம்பெருமானோடு போய் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம். அதே போல அந்த அவனுடைய விபூதிக்கே சென்று அவனையே அனுபவிக்கக்கூடிய, அவனுக்கே தொண்டு செய்யக்கூடிய, அவனுக்கே கைங்கரியம் செய்யக்கூடியதான இடம். அப்ப ஒரு துவாதசி வர்றது, துவாதசி வந்தா என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வாவா தானம் பண்றது, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதுன்னு வச்சுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ணுவோம்? அங்க போய் தர்மசாஸ்திரத்தை சொல்லிங்கன்னா ஒரு பசுமாட்டுக்கு கூப்பிடுறோம், இலையை வச்சு கூப்பிடுவோம், இந்த அகத்திக்கீரையை வச்சு கூப்பிடுவோம். அது என்ன பண்ணுவோம்? இலையை ஆட்டினோடனே வரும். வந்த உடனே அதுக்கு வாழ்க்கை கொடுப்போமா? இல்லையே. இலையை வச்சு ஆட்டுட்டு திரும்ப அந்த அகத்திக்கீரை தானே கொடுக்குறோம். அப்ப ரெண்டுமே அவர் தான். பிராப்தமும் எங்க போய் சேர போறோம்? யாரை அனுபவிக்க போறோம்? எங்கே போக போகிறோம்? எம்பெருமானுடைய திருவடி நடைகளுக்கு போய் அந்த திருவடிகளுக்கே நாம் தொண்டு செய்ய போகிறோம், கைங்கரியம் செய்ய போகிறோங்கிறது தான் நாராயணனே நமக்கே, வேற யாரும் அல்ல, எம்பெருமானே நமக்கு கொடுக்க வேணும். இந்த நாராயணன் வேற யாரும் அல்ல, ஆனும் அவதரித்தான் கண்ணன் பெருமானா அவதரித்தான்ங்கிறது தான் மொதோ பாசுரத்தினுடைய அப்படி அர்த்தம் சொல்லிட்டேன். இப்போ மேற்கொண்டு நமக்கு நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் பாசுரம். அதிலே பரமதநாதனை சொல்லும்படியாக சொல்லி போந்தாள். எனது முதல் 5 பாசுரங்கிறது அதுதான் முன்னுரையே, திருப்பாவைக்கு முன்னுரையே முதல் 5 பாசுரம். இப்ப நம்ம அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண் பிள்ளையை பார்த்தோம். அடுத்தது ஆரை பார்க்கணும்னா திருக்கோளூர் பெண் பிள்ளையை பார்க்கணும். திருக்கோளூர் பெண் பிள்ளைன்னு சொன்னா இந்த திருக்கோளூர்ங்கிறது எங்க இருக்கு? ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம். மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார், நம்ம ஆழ்வாருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர். அந்த நம்மாழ்வாருடைய சிஷ்யர் தான் மதுரகவி ஆழ்வார். இந்த மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ண திவ்ய கஷேத்திரம் தான் திருக்கோளூர். சரி, இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, சுவாமி சொன்னார், முதல்ல கொஞ்சம் ஒரு 1/2 மணி 3/4 மணி நீங்க திருப்பாவை சொல்லுங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்தையும் சொன்னா ரொம்ப நன்னா இருக்கும், கோட்டியார்கள் ரொம்ப நன்னா அனுபவிப்பா அப்படிங்கிறது சொன்னார்கள். சரி, அப்ப அதையே சொல்லிடுறேன் அப்படின்னு அவரிடத்திலே ஒத்துக்கொண்டோம். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண் பிள்ளையும் முதல்ல பார்த்தோம். இப்போ ஓரளவு நமக்கு மார்கழி திங்கள் பாசுரத்துக்கு ஓரளவு மேம்போக்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சது. இப்போ அடுத்து திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கலாம். ராமானுஷர் வாழ்ந்த காலத்திலே ராமானுஷர் நிறைய ஒரு நாள் ராத்திரி இருக்க மாட்டா ஒரு இடத்துல, அப்படி திவதேசங்கள் நிறைய போயிட்டே இருப்பா, பெருமாளை செய்ப்பா. அப்படி போறபோது இவர் இப்படி ஆழ்வார் திருநகரிக்கு புறப்பட்டு போனார். போறபோது அந்த பெருமாளை சேவிச்சார். காசினவேந்தன் திருப்புளிங்குடின்னு ஒரு திவதேசம் இருக்கு, அங்க போய் காசினவேந்தன்கிற பெருமாளை சேவிச்சார்.
அதுக்கப்புறம் பக்கத்துல போகணும், ஆழ்வார் திருநகரிக்கு போகணும். திருக்குறுகூர்னு பேரு. அந்த ஆழ்வார் திருநகரிக்கு போகணும். போற போது ஒரு பெண் பிள்ளை வந்தா அங்கேருந்து. அந்த பெண் பிள்ளைகிட்ட கேட்டான், திருக்கோளூர் எங்க இருக்குதுன்னு கேட்டாராம் எம்பெருமானா ராமானுஜர். அதுக்கு அந்த பெண் பிள்ளை சொன்னா, சுவாமி சன்னியாசியா இருக்கியே, உமக்கு திருக்கோளூர் தெரியாதா? கூவுதல் வைதல் செய்வாயேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. கூவுதல் வருதல் செய்வாயே அப்படின்னா கூப்பிடுறதோட தான் இருக்கு இங்கேருந்து. இது கூட தெரியாதா உனக்கு? நீ சன்னியாசியா இருக்கி, பார்த்தா திருமணங்கள் அப்படிலாம் போட்டுருக்கு, நல்லா இருக்கு, உங்களுக்கு தெரியாதா இது கூட அப்படின்னு கேட்டாராம். அந்த பெண் பிள்ளை கேட்டாலாம். அதுக்கப்புறம் அங்க போய் பெருமாளை செய்கிறதுக்கு போன போது ஒரு பெண் பிள்ளை வேகமா ஓடி வந்திருக்கா. ஊர்ல இருந்து, திருக்கோளூர்ல இருந்து வெளியில வந்திருக்கா. ஊர்ல வெளியில, ஊருக்கு வெளிப்பக்கமா வந்திருக்கா. இப்படியே ஏதோ சொல்லிட்டே வந்திருக்கா, பரபரப்பா வந்திருக்கா. வந்தபோது சுவாமி கேட்டாரம்மா, நீ எங்கேருந்து வர? திருக்கோளூர்லேருந்து தான் வரேன். சரி, ஏன் திருக்கோளூர்லேருந்து எனதுக்காக ஊரை விட்டு வெளியில போறேன்? ஏதோ மூட்டை முடிச்செல்லாம் தூக்கின்னு வெளியில போயிட்டு இருக்கியே, எதுக்காக போறேன் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாவோ, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. எப்படி? இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு லாயக்கே இல்லை. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது, எவ்வளவோ விஷயங்கள்லாம் உலகத்துல இருக்கு, எனக்கு எந்த விஷயமுமே தெரியல. அதனால நான் இந்த ஊர்ல இருப்பதற்கு எனக்கு அருகதை இல்லை, ஊரை விட்டு வெளியில போகிறேன் அப்படின்னு சொன்னாலாம். உனக்கு என்னமா அருகதை இல்லை அப்படின்னு சொல்றவோ ஒரு 81 வார்த்தையை சொன்னான். இந்த 81 வார்த்தைகளும் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாளாம். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாலாம். அப்படி சொன்ன வார்த்தைகள் தான் திருக்கோளூரிலிருந்து அந்த பெண் பிள்ளை வெளியிலே வந்தது. சொன்ன விஷயங்கள் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு. ரகசியம்னு சொன்னா யாருக்கும் சொல்லிடாதுங்கோ, ரகசியமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னால என்ன அர்த்தம்னா 100 பேர்கிட்ட போய் சொல்லுவாவா. முதல்ல 6 சொல்லிடாதுங்க, என்ன சரியா, ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாலே 100, அடுத்த 2வது முன்னாடி அக்கம் பக்கம் அத்தனை பேருக்கு தெரியும். எப்படின்னா ரகசியம் சொல்லிட்டோம். இப்ப இந்த ரகசியம் என்னன்னு கேட்டா, முதல்ல ஒரு வார்த்தை, இது மாதிரி 81 வார்த்தைகள், நித்தியப்படி ஒரு 5 வார்த்தை சொன்னா தான் நமக்கு 80ஐயும் முடிக்க முடியும். அப்ப இந்த முதல் வார்த்தை என்னன்னா, முதல் வார்த்தையா சொல்றார், அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே அப்படிங்கிற முதல் வார்த்தை. அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே. அவன் என்ன சொல்லியிருக்கா, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு அருகதை இல்லை. ஏன்னா எனக்கு நல்ல குணமே இல்லை, நல்ல விஷயங்களே தெரியல. இந்த நல்ல விஷயங்கள் தெரியாத போது, சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாத போது நான் இந்த ஊர்ல இருந்து பிரயோஜனமே இல்லை, அதனால ஊரை விட்டு வெளியே போறேன். இதுதான் அவன் சொல்றான். அதுக்கு முதல்ல சொல்றான், அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே. முதல் வார்த்தை. அக்ரூரங்கிறது யாரு அப்படின்னா, நந்தகோபரனுடைய, அதாவது நந்தகோபர் யசோதர் இருந்தாலும் இல்லையோ, அந்த நந்தகோபருக்கு இது மகாபாரத கிட்டாவதார காலத்துல நடந்த விஷயத்தை சொல்றாங்க. அழைத்து வரேன்னு சொன்னேனோ, அக்ரூர மாதிரி நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிக்கிறாவோ. என்ன அப்படின்னா, நித்தியப்படியே நம்ம எல்லாரும் காத்தால எழுந்துக்கணும். காத்தால எழுந்திருந்தோடனே என்ன சொல்லணும், ஹரி 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 7 தரம் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை நித்தப்படி சொல்லணும். காலம்பரை எந்திருந்த உடனே அது காத்தால எழுந்திருப்போம், பல்லு தேய்ச்சிக்க மாட்டோம், ஊத்த வாயாத்தான் இருக்க போகுது. அப்ப என்ன பண்ண போறோம், முதல்ல போய் வாயை கொப்பிடிச்சுட்டு முதல்ல மனதால நினைத்து கொள்ள வேண்டியது ஹரி 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 7 தரம் சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க நோக்கி 2 அடி நடக்கணும். இப்ப நம்ம எல்லாம் மேற்கு பக்கத்துல இருக்கோம், கிழக்கு நோக்கி 2 அடி நடக்கணும். விஷதேஷ நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராசானம் குலசேகரம்னு குலசேகர பெருமாள் சொன்னார். ஸ்ரீரங்கத்தை நோக்கி 2 அடி நடக்கணும். பெருமாள் பெரிய பெருமாள் வைகுண்டநாதனே பரமதநாதனே திருவரங்கத்திலே எழுந்துள்ளிருக்கிறான், அவனே நாராயணன் அப்படிங்கிற அளவுக்கு அவனை போய் சேவிக்கிறதாக மனதாலே நினைத்து கொண்டு நித்தபடியே ஸ்ரீரங்கம் போக முடியுமா? போக முடியாது. ஆனா இங்கேருந்து நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் 3 வார்த்தை சொல்றான். ஒண்ணு, இன்னைக்கு நான் திருமலைக்கு போறதுக்கு எனக்கு பிராப்தமாகுமா? திருப்பதி போய் பெருமாளை 7 மலை வாசனை போய் சேவிக்கிறதுக்கு எனக்கு பிராப்தம் உண்டாகுமான்னு நினைச்சுக்கணுமா? அதுக்கப்புறம் சொல்றா, அதுக்கப்புறம் 2வது அர்ச்சிராதி மார்க்கம். இங்கேருந்து இந்த உலகத்தை விட்டு இந்த ஆத்மாவானது அர்ச்சிராதி மார்க்கத்தை பிடித்து, தூமாதி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. தூமாதினா ஒரே இருட்டு, அர்ச்சிராதினா வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய லோகத்தை படைத்து எம்பெருமான போய் சேருவதற்கு எனக்கு பிராப்தம் உண்டாகுமா அப்படின்னு நினைச்சுக்கணுமா? இதெல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் சொல்றது. முதல்ல திருமலைக்கு போறதுக்கு எனக்கு பிராப்தம் ஆகுமா, 2வது எம்பெருமா அர்ச்சிராதி மார்க்கத்தில் போறதுக்கு எனக்கு பிராப்தம் உண்டாகுமா, 3வது அக்ரூரர் போய் கண்ணனை போய் அவனை போய் கூட்டின்னு வரணும்னு நினைச்சாரு.
இப்ப நம்மளே இப்ப நாளைக்கு வரப்போறார், ஒருத்தர் வந்து ஏதோ திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் சொல்ல போறாருன்னா என்ன சொல்ல போறார் நமக்கு மனசுக்குள்ள ஓடி இருக்கும். நாளைக்கு காலம்புரை வந்தா தான் தெரியும், என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் இல்லையோ. அதே மாதிரி அக்ரூரர் கண்ணனை போய் நினைத்து, கண்ணனை போய் பக்கத்துல போய் அவனை அழைச்சிட்டு வரணும்னு நினைச்சாராம். அந்த தியானத்தை நினைத்து கொள்ள வேண்டும்னு சொல்றான். இது 3 விஷயத்தை சொல்றான். இப்ப வரேன். மகாபாரத், அதாவது கிருஷ்ணாவதாரத்தின் போது கம்சன் தான் கண்ணனை முடிக்கணும்னு நினைச்சார். என்ன பிறந்ததுலேருந்தே நினைச்சிட்டு இருக்கார், எப்படியாவது கண்ணனை கொண்டு. ஏன்னா அந்த கண்ணன் தான் உனக்கு அதாவது இந்த தேவகியினுடைய 8வது கர்ப்பம் தான் உன்னை முடிக்க போறதுன்னு சொல்லிவிடுது. அசரி சொல்லிடுது. சொன்னதுலேருந்து இவனுக்கு பயம். அந்த தீய புந்தி கஞ்சன்னு பேர் அவனுக்கு. அவன் ரொம்ப கெட்ட எண்ணம் முடிச்சு கண்ணனை கொலை பண்ணணும்னு நினைச்சுட்டே இருக்கான் எப்போதும். ஆனா அந்த கண்ணனை முடிக்க விடாமல், கண்ணன் பெருமான் சர்வசக்தி படைத்தவன், சர்வசுவாமியாக இருக்கக்கூடியவன், எல்லா ராட்சசாலையும் முடிச்சுட்டான். அப்ப இவனை முடிக்கணுங்கிறதுக்கா. ஏன்னா முதல்ல பிறந்தது மதுராவில், அதுக்கப்புறம் ஆய்ப்பாடிக்கு கூட்டின்னு வந்துட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு ஆய்ப்பாடி கூண்டு வந்தாச்சு. அங்கதான் நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பிள்ளையாக வளர்ந்து வருகிறான் கண்ணன். இப்ப கம்சன் என்ன பண்றான், அவன் ஒரு விற்பெரு விழவு, ஒரு விழா ஏற்பாடு பண்றான். ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ள கண்ணனுக்கு வயசு 7 வயசு ஆயிடுது. இப்ப இந்த 7 வயசுல விற்பெரு விழவுன்னு ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி அதுக்கு அங்க கண்ணனை வரவழைச்சு, பலராமனையும் வரவழைச்சு முடிச்சுடணும் அப்படின்னு முட்டிக்க சானூர மல்லர்களை நிறுத்தி வச்சிருக்கான். 2 மல்லர்கள், பெரிய சண்டை போடுறவா 2 பேரும் நிறுத்தி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் குவலையா பீட்டம் அப்படின்னு பெரிய யானை, அந்த யானையை ஒண்ணு நிறுத்தி வச்சிருக்கான். இதுக்கப்புறம் அவன் மேல போய் உட்காந்துருக்கான். இப்ப இது 2ம் முட்டிக்க சானூர மல்லர்கள் முடிச்சிடணும். அது முடிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் குவலையா போயிட்ட யானையால முடிக்கப்பட வேண்டும். அதுவும் இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இது ஏற்பாடு பண்ணிருக்கான். சரி, கண்ணனை போய் கூண்டு வர சொல்லணுமே, ஆற விட்டு வளைக்கிறது அப்படின்னா அக்ரூரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவர் யாருன்னா நந்தகோபனுக்கு சொந்தக்காரன். அவனை விட்டு நீ போ, அந்த பக்கம் போ, ஆய்ப்பாடிக்கு போ. ஏன் இவங்க இருக்கிறது மதுரையில இருக்கான், ஆய்ப்பாடிக்கு போ, அவனை கூட்டு வா அப்படின்னு சொல்லி அக்ரூரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்மளை விட்டு கூண்டு போறான், எப்ப பார்த்தாலும் இவாளை வெட்டு அவளை வெட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்தோம். கண்ணனை போய் கூண்டு வரப்போ சொல்றான். கண்ணன் சர்வேஸ்வரன், ஏன்னா ரொம்ப ஞானி அவர் ஞானி. பெருமாள் தான் நாராயணனே கண்ணனாக அவதரித்திருக்கான்னு நல்லா தெரியும் அவருக்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கார். இப்ப நம்மளே அவாவா நினைச்சுப்போம், சரி இன்னைக்கு நாளையிலேருந்து மார்கழி மாசம் பொங்கல் பண்ணோம் காத்தாங்க அப்படின்னு நித்தப்படி முதல் நாள் ராத்திரியே அரிசி எடுத்து வச்சு, பாசிவன் எடுத்து வச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சு பொங்கல் பண்றதுக்கு நாளைக்கு இப்படி நிறைய நெய் ஊற்றலாம், எல்லாம் கலரிட்டு அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றலாம், அதுக்கு மேல வெள்ளத்தை போடலாம், இதுக்கு இன்னும் சட்னி பண்ணாதான் இருக்குமா, இன்னும் குழம்பு பண்ணாதான் இருக்குமான்னு ஒரு பாரிப்பு. சாப்பிட்றதுல ஆசை இருக்கிறவா பண்றாலும் இல்லையோ, அடுத்த நாள் பெருமாளுக்கு பண்றான்னு நினைச்சிட்டு பண்ணா ரொம்ப சந்தோஷம். அப்ப அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாரிப்பு. அதே மாதிரி இல்ல, கண்ணனை பெருமாளை போய் சேவிக்க போறோங்கிற ஒரு பாரிப்பு. பெருமாளை போய் திருவரங்கத்தை போய் பெருமாளை சேவிக்கணும்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு பாரிப்பு வரணும் இல்லையோ. பெருமாள் இருக்கார், திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிக்கணும். மூலஸ்தானத்துக்கு போய் 7 குண்டல வாடான்னு திருமலைக்கு போறவா பாதி பேர் நினைச்சுப்பா, பெருமாளை போய் என்னென்னலாம் கேட்கலான்னு நினைச்சிட்டு பாதி பேர் போவா. இதெல்லாம் ஒரு பாரிப்பு இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி இந்த அக்ரூரர் என்ன பண்ணார், கண்ணனை போய் பார்க்கணும். அவனை போய் பார்த்தா சர்வேஸ்வரனே கண்ணனா வந்து அவதரித்திருக்காருன்னு நமக்கு தெரியுது. அவன் போய் பார்க்கணும். அவர் ஏன் கை பிடிச்சுப்பார், நான் அவர் கை பிடிச்சுப்பேன், அவர் தோல்ல சாஞ்சிப்பேன், இப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணனோட போய் இருக்கணுங்கிற ஒரு ஆனந்தம். அந்த பாரிப்புல பெருமாளோட போய் பழகணும், பேசணும், கொள்ளணும், அவனை கூட்டின்னு வரணும், அவனோட தேர்ல உட்கார்ந்துக்கணும், நம்மளும் வரணும், பேசிட்டே வரணும் அப்படின்னு நினைச்சு பாரிச்சாரோ இல்லையோ. அப்படி இருக்கக்கூடிய பாரிப்பு இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கான். இந்த விஷயத்தை அந்த பெண்பிள்ளை சொல்றான், அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே. ஏன்னா சௌஷீல்ய சௌந்தர்ய அதாவது அக்ரூர மாலாகாராதீனு பரம பாகவதான் கிருத்வான்னு சொல்லுவார்கள். அவளை கூட்டின்னு வரணும். அக்ரூர சௌந்தர்யமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், சௌஷீல்யமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், ஆவிஷ்காரேன அவரை போய் பக்கத்துல போய் கூப்பிட்டு சௌந்தர்ய சௌஷீல்ய ஆவிஷ்காரேன அக்ரூர மாலாகார தீனான் பரம பகவதான் கிருத்வான்னு சொல்லுகிறது. அப்ப எம்பெருமானார் தெரிவிக்கிறார், பரம பாகவதர்களை போய் நாம் அழைத்து கொண்டு வர வேணும், கூட்டி கொண்டு வர வேணும், பேச வேணும், அழைக்க வேணும், வார்த்தாலாபம் பண்ண வேணும், அப்படிங்கிறத அவர்களோடு சம்ஸ்லேஷிக்க வேணுங்கிற ஒரு ஆசை ஏற்படணுமா. இப்போ ஒரு பரம பாகவதனா இருந்தான்னா அவளை பார்க்கறதுக்கு நமக்கு எத்தனை ஆசையா இருக்கு.
அதை போல நினைத்து கொள்ள வேணும்னு அக்ரூர் நினைச்சது. எம்பெருமானே வந்திருக்கான், கீழே வந்து குழந்தையா பிறந்திருக்கானா, அவன்கிட்ட பேசணும்னு ஆசை இருக்காதா, அவனோடு பழக வேணும்னு ஆசை இருக்காதா? அத்தனை ஆசையோடு அக்ரூர் வந்தாரோ இல்லையோ, அந்த மாதிரி நான் இருக்கேனா? அப்படிலாம் நான் இல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் இந்த ஊர்ல இருக்கணும் அப்படின்னு அவன் வெளியில வரானாம். யாரு? அந்த பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளை பேர் தெரியல, ஆனா திருக்கோளூர்ல அவதாரம் பண்ணதுனால திருக்கோளூர் பெண் பிள்ளை அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டோம். அப்ப அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே அப்படிங்கிறது முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. அகம் ஒழித்து விட்டேனோ. நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் தான் வந்தேன், நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் தூங்கினேன், நான் தான் அவ்வளோ சொன்னேன், அவளுக்கு எல்லாம் பண்ணது நான் தான், அப்படிதானே சொல்றோம். பெருமாள் கிட்டே போய் என்ன பண்ணுவோம், நான் தான் உனக்கு எல்லாம் வச்சேனே, உனக்கு தான் வச்சேனே, வாழைப்பழம் வச்சேனே, பொங்கல் வச்சேனே, எல்லாம் வச்சேனே, நீ என்ன எப்படி வச்சுக்கியே? பெருமாள்கிட்ட சொல்றோமா இல்லையா? பெருமாள்கிட்ட நம்ம நம்மளுடைய கட்டங்களை பெருமாள்கிட்ட சொல்றோம். ஆனா நான் வச்சேனே, நான் வச்சேனே, அகம்ங்கிறது ஒழியணும். நான் அப்படிங்கிற எண்ணம் ஒழிந்து விட வேண்டும். ஆனா அது எல்லாருக்கும் ஒழிஞ்சிருதான்னா அகங்காரம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த போயிடுதுன்னா அது பெரிய விஷயம்னு சொல்றான். நான் அப்படிங்கிற இந்த சொல்லானது நம்மிடத்துல இருந்து பொதுவா சீவிட்டப்பாடு என்ன சொல்லுவாங்க? நானும் சொல்ல மாட்டேன், ரொம்ப அடியேன்னு சொல்லுவான். அடியேன் ராமானுஜதாசன், நான் வேற யாரும் அல்ல. அடியேன் பரகாலன் பேர் இருக்கலாம், இந்த சரீரத்துக்கு தானே பேர், ஆத்மாவுக்கு பேர் இல்லையே. சரீரத்துக்கு இந்த ஜென்மாவில் பிறந்திருக்கா, இந்த தாயாருக்கு போனார் பரகாலன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஆனா ஆத்மாவுக்கு அது பேரானா அது பேர் அல்ல, சரீரம் தான். சரீரம் போயிடுதுன்னா பரகாலம் போயிட்டாரு, அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அந்த பிரகாரனுடைய ஆத்மா எங்க உள்ளது ஆறாம் விசாரம் பண்ண போறாளா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான்கிறது அகங்காரத்தை குலைக்க வேண்டும், அது தொழில் போகணும். அகங்காரமே துளி கூட இருக்கக்கூடாது. இப்ப அந்த அகங்காரம் இல்லாமல் இருந்தால்தான் எம்பெருமாளுக்கு நம்மளை பிடிக்கிறது. இப்ப அந்த அகங்காரம் ஒழிய வேண்டும் அப்படின்னா யாருக்கு ஒழிஞ்சதுன்னா பெரிய அறிஞர்களுக்கு ஒழிந்திருக்கும். நம்மளை போல இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரி சுவாமி நமக்கு அகங்காரம் போட்டுத்தானா, இப்பதான் ஆச்சு ஒரு 80 ஆச்சு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு, சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குறையணும், குறைஞ்சாதான் அகங்காரம் போகும். சாப்பாடு மட்டும் நல்லா இது வரைக்கும் சாப்பிட்டோம்னா அகங்காரம்லாம் அப்படிலாம் ரொம்ப குறைஞ்சிடாது. அந்த சரீரத்துல ரத்த ஓட்டம் விறுவிறுன்னு ஓடுது, அதுக்கப்புறம் நல்லா ஆகாரம் போட்டுருக்குன்னா அகங்காரம் குறையவே குறையாது. அதுக்காக தான் பெரியவர்கள் ஆக என்ன பண்றான், இந்த ஆகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். ஒரு ஏழை மாதிரி சாப்பிடுங்கிறான். ஏழைக்கு சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாதிரி சாப்பிடுங்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா குறை. திடீர்னு குறைக்க முடியாது. சில வஸ்துக்களை சாப்பிட்டுட்டா திடீர்னு குறைக்க முடியாது. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பா. இவ்வளவு சாப்பிட்றத கொஞ்சமா குறை, இதை சாப்பிட்றத கொஞ்சமா குறைங்கிறாலும் அந்த மாதிரி. இப்ப அந்த அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போலே. விதுரர் இது மகாபாரத கதை. மகாபாரதத்துல விதுரர் வியாசருடைய குழந்தையோ இல்லையோ, அவர் ரொம்ப அறிஞர். ஆறு துரியோதனுடைய சபையிலே தானும் ஒரு மந்திரியாக இருந்தார். ஆனா பரம பாகவதர், அதே போல பரம வித்வான். அப்படி இருக்கிறவர் விதுரருக்கு கொஞ்சம் கூட அகம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா பாண்டவ தூதனாக, பாண்டவர்களுக்கு தூதனாக கண்ணன் வந்து சபையில வந்து கேட்கணும். கௌரவர்கள் இருக்கக்கூடிய சபையில வந்து கேட்கணும். ஒருத்தர்கிட்ட தூதனா போறது எவ்வளவு கட்டம். அவன் என்ன வேணா சொல்லுவான், நம்மளை திட்டுவான், கண்டபடி வையுவான், கண்டபடி திட்டுவான், கண்டபடி பேசுவான், ஏசுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அவர்களிடத்துல போய் நம்ம நின்றுண்டு தூதனா நின்றுண்டு இவாளுக்கு இதை பண்ணி கொடு, இவாளுக்கு இதை பண்ணி கொடு. 14 வருஷம் காட்டுக்கு போனான் அவன். இவார்களை ஏமாத்தினதே தப்பு பண்ணி தான் ஏமாத்திருக்கான். தப்பு பண்ணி ஏமாத்தினதுக்கு அப்புறமும் 14 வருஷம் காட்டுக்கு போனுட்டான். 13 வருஷம் போய் அஜ்ஞாதவாசம் 1 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் உள்ள வந்தாலும் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டான். குந்துமணி கூட இடம் கொடுக்க மாட்டேனான். எவ்வளவு பெரிய பாவம். ஆறு சொந்த அண்ணா தம்பி பெரியப்பாப்புல சித்தப்பாப்புல, அவ்வளவுதானே. அப்ப இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் கண்ணன் தான் தூதனாக போய் அவர்களிடத்துல சொல்லி ஒரு 5 கிராமமாவது கொடுப்பாங்க. குந்துமணிக்கு உட்கார்றது கூட இடம் கூடாதுங்க. அப்ப எவ்வளவு கொடியவனாக இருந்திருக்கிறான். தன்னுடைய சொந்தக்காரர்கள்ட்ட அத்தனை தூரம் தான். அப்படி இருக்கிறதுனாலே பாண்டவ தூதனாக பெருமாள் என்ன பண்ணார், பாண்டவர்களுக்கு தூதனாக கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாஸ்ய பாண்டவாக அப்படின்னு சொல்லும்படியாக கண்ணனுக்கு எல்லாமாக தான் தன்னுடைய பிராணமே எல்லாமாக கண்ணன் பாண்டவர்களை நினைத்தான். அவர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். அதனால அவர்களுக்காக தூது போனான். இப்ப போற போது யார் வீட்டுல தூதனா போனா ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட முடியாது. கௌரவன் வீட்டுல போய் துரியோதன வீட்டுல போய் சாப்பிட முடியுமோ? இல்ல துரோணர் வீட்டுல போக முடியுமோ? பீஷ்மர் வீட்டுக்கு போக முடியுமோ? யார் வீட்டுக்கு போறது?
தூது போறோம், தூது போய் அங்க போய் கையை அலம்பிட்டோம்னா நான் அங்க அவளுக்கு சாதகமா பேசியா என்ன பண்றது போல. அங்க போயிட்டு தூது முடிஞ்சு வெளியில வர வந்தவொடனே அக்ரூரை நான் உங்க அதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரானா சொல்லவே இல்லை. திடீர்னு அக்ரூர் வீட்டுக்கு உள்ள போயிட்டார். கண்ணன் போயிட்டார். போன உடனே அக்ரூரன் பதறி போயிட்டார். ஏன்னா ஒரு பெரிய மனுஷர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா நமக்கு எல்லாம் எத்தனை பதட்டம். இந்த பதற்றமே பக்தி, வேற பக்தின்னு தனியா எதுவும் வேண்டாம். ஒரு பெரியவர் பரமபாகவதர் பரம வித்வான் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராருங்கும் போது இங்க உட்காரங்களா, இங்க உட்காரங்களா, அப்படி உட்காரங்களா, இப்படி உட்கார, என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு அவரை சாப்பிடாத விஷயம் சில விஷயம் கொண்டு வந்துருவான். அவர் சாப்பிடவே மாட்டார் சில விஷயம், அத்தை கொண்டு வந்துட்டாக்கா. அப்ப அந்த பரம பாகவதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி எப்படி இருக்குன்னா பதற்றமே பக்தின்னு சொல்லப்படுகிறது. அந்த பதறி போறோம் இல்லையோ அந்த பெரியவரை பார்த்து இப்ப அக்ரூரருக்கு அந்த ஸ்திதி தான் வந்துடுது. அக்ரூரை பார்த்தா கண்ணனே வந்துட்டானா, ஏன்னா சர்வேஸ்வரன் தான் கண்ணனாவும் தான் நன்னா தெரியும் அவருக்கு. அவர் வந்துட்டாரா அப்படின்னு பார்த்து கண்ணா இங்க உட்காரியா அங்க உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல திண்டு போட்டார். திண்டு போட்டு தான் உட்காந்து பார்த்தார். கண்ணன் நின்று இருக்காரு. இவர் திண்டுல நான் உட்காந்து பாக்குறாரு. எதுக்கு பாக்குறாரு அப்படின்னு கேட்டா, இல்ல நான் துரியோதனம் வீட்டுல அவன்கிட்ட மந்திரியா இருக்கேன், அவனை மாதிரி புத்தி வந்து ஏதாவது ஊசி கீசி ஒத்துட்டா என்ன பண்றது, அதை குத்தி பார்த்தா நான் உட்காந்தா எனக்கு குத்திட்டு இல்லையோ, அப்ப எடுத்துட்டு போயிடும் இல்லையோ அப்படின்னு நினைச்சு தான் உட்காந்து பார்த்தாராம். உட்காந்து பார்த்துட்டு தன்னுடைய தர்மபுத்திரிட்ட சொல்ல, கண்ணனுக்கு ஏதாவது கொண்டா, சாப்பிடறதுக்கு கொண்டா அப்படின்னு பதறி போயிட்டு கேட்கிறான். கண்ணா வாழைப்பழம் கொண்டு வந்தான். வாழைப்பழம் கொண்டு வந்த உடனே அதை நல்லா சுத்தம் பண்ணி அதை பெருமாளுக்கு கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு இவர் என்ன பண்ணார்னா தோலை உரிச்சார். சோலை உரிச்சுட்டு கண்ணன் கொடுத்துட்டார். கண்ணன் சாப்பிட்டார். இன்னொரு பழம் உரிச்சார். தோலை எடுத்து கண்ணனுக்கு கொடுத்துட்டார். கண்ணன் அத்தையும் சாப்பிட்டார். அப்புறம் பார்த்தா பழம் அப்படியே இருக்கு, தட்டுல பழம் அப்படியே இருக்கு. பார்த்துட்டு கண்ணா ஒரு இடத்துல அபசாரம் பண்ணணும், தோலை போய் கொடுத்துட்டேனே பழத்தைன்னா கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ அக்ரூரா, அதாவது விதுரா, உன்னுடைய பக்தி பதற்றமே. நீ கொடுத்த தோலும் எனக்கு பசி ஆத்தாது, நீ கொடுக்குற பழமும் எனக்கு ஒரு நாளும் ஆத்த போவதில்லை. உலகத்தையே சாப்பிடக்கூடியவன் நான். இந்த உலகத்தையே ஏகோகவி நாராயண ஆசீது ந பிரம்மா நீஷானஹா நேமேத்யாவா பிரதிவீன நட்சத்திராணின்னு உபனிஷத் வாக்கிய சொல்லுது. ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் பத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்தான் பொன்னம்போல் மணிமாடன் என்று திருக்குறுகூர் அதனுள் இந்த ஆதிப்பிரான் நிற்பம் அத்த தெய்வம் நாடு தெரியும். இந்த உலகத்திலே ஏதாவது இருந்துதானா, எதுவுமே இல்லாத போது, எந்த விஷயமும் இல்லாத போது, ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா வந்து ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். ஸ்ரீமன் நாராயணனான பரம்பொருள் மட்டுமே இருந்தான். யார் இருந்தா? பிரம்மா இருந்தாரா? இல்ல சிவன் இருந்தாரா? ஆறு இருந்தார். ஆறும் இல்லாத அன்னு நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்தான். பிரம்மாவே முதல்ல அவர் தான் படைச்சார். அதுக்கப்புறம் ஜலசமர்த்தியிலே தானும் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமைப்படைத்தவன் எம்பெருமான். அப்படி இருக்கிற பெருமாள், நீ எனக்கு பழம் கொடுத்தா என்னோட பசி போடுமா, இல்ல நீ தோல் கொடுத்தா என் பசி போடுமா, இல்ல பெரிய விருந்து கொடுத்தா எனக்கு பசி போடுமா, உன்னுடைய பதற்றமே பக்தியாக நாம் கொள்ளுகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ, அப்படி கொடுத்துதான விதுரனை போலே நான் அகத்தை ஒழித்து விட்டேனா, அகங்கிற அந்த அகங்காரத்தை நான் ஒழித்தவன் அல்லேனே அப்படின்னு அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. அப்படி நான் அகத்தை ஒழித்ததாக தெரியவில்லையே அப்படின்னு திருக்கோளூர் சொல்லிக்கிறான். அப்படி நான் அகத்தை ஒழிக்காத போது திருக்கோளூர்ல எதிர்க்கணும்னா அதான் ஊரை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு ராமன் சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் மூணாவது வார்த்தை, தேகத்தை விட்டேனோ ரிஷிவத்தினியை போலே. தேகத்தை விட்டேனோ, ஏன்னா கண்ணன் பெருமான் அப்படி மாடு மேய்க்க போறார். மாடு மேய்க்கிற போது நிறைய பசுமாடு கண்டுக்குட்டி எல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற போது இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பசி வந்துருக்கு. குழந்தைகள் இடையர்களா இருந்த அளவுக்கு கூட இருக்கிறவாங்க, அவளுக்கெல்லாம் பசி வந்துருக்கு. பசி வந்தா அப்ப பக்கத்துல நிறைய ரிஷிகள்லாம் நிறைய பேர் யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கண்ணன் சொன்னார், பலராமனு சொல்றார், ஐயா அங்க ரிஷிகள்லாம் நிறைய யாகம்லாம் பண்ணிட்டு இருக்கா, சாப்பாடு போடுவா, நிச்சயமா போ, அங்க போய் கழு அப்படின்னு சொன்னா போயிட்டு இந்த குழந்தைகள்லாம் போச்சு. காட்டுல அங்க ஒன்றும் சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, தேக்கம் இல்லை, ரொம்ப கட்டமா இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பசியோட வாடி போய் ஒரு இடத்துல போய் கேட்குறது. ரிஷிகள்கிட்ட போய் கேட்டா, இப்பதான் பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இப்ப எல்லாம் சாப்பாடு போட முடியாது, போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டா. சொன்ன உடனே ரொம்ப வருத்தம் பண்றோம். என்னது நமக்கு இவ்வளவு பசியா வந்திருக்கோம், என்னவோ பூஜை பண்றீங்கிறா, அதை பண்றீங்கிறா, இதெல்லாம் பண்ணிட்டு தான் கடைசியா கொடுப்பேங்கிறான், இது ரொம்ப கட்டமா இருக்கு அப்படின்னு ரொம்ப நொந்து போச்சு. ஒரு இடத்துல நம்ம சாப்பாட்டுக்குன்னு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒன்னும் சாப்பாட்டு எதிர்பார்ப்பு இல்லாம போயிட்டோம்னா கட்டம் இல்லை, எதிர்பார்த்து போயிட்டோம்னா மனசு ரொம்ப துக்கமா போயிடும். இப்ப இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பாடு ரொம்ப பசியா இருக்கு, போகணுங்கிற போது சாப்பாடு இல்லைன்னுட்டா ரொம்ப கட்டமா இருக்கும் இல்லையோ, அதனால போனது ரொம்ப
துக்கமா போய் நொந்து போய் வந்துருக்கு திரும்ப வந்து, கண்ணா நீ ஏதோ சொன்ன போய் கேட்கலான்னு கேட்டோம், அவள்லாம் சாப்பாடே கொடுக்க மாட்டேன்டா, அப்புறம் தான் கொடுக்கவே அப்படின்னு சொல்லிட்டா. சொன்ன உடனே அப்படியா, ஒண்ணுமில்லை, அவள்கிட்ட தானே கேட்டேன், ரிஷிகள்கிட்ட தானே கேட்டேன், ரிஷி பத்தினிகளிடத்துல போய் கேளு. பொம்மநாட்டி இருக்கா, ரிஷி பத்தினிகள்லாம் இருக்கா, ரிஷியோட அவ தர்ம பத்தினிகள்லாம் இருக்கா, அவள்கிட்ட போய் கேளு, நிச்சயமா கொடுப்பா. கண்ணனும் பலராமனும் இங்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லு, போய் கேளு அப்படின்னு உடனே அங்க போய் கேளுன உடனே இந்த குழந்தைகள்லாம் போச்சு. போய் கேட்ட உடனே கண்ணனும் பலராமனும் வந்திருக்காரா, காட்டுக்கு வந்திருக்காளா, அவளை போய் சேர்க்கணும், இந்தாங்க உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குழந்தை அந்த ரிஷி பத்தினிகள்லாம் சாப்பாடை கொடுத்துட்டான். இது இந்த ரிஷிகளுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. பூஜை பண்றதுக்கு முன்னாடி என்னமா கொடுத்தேன் அப்படின்னு அவள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டா. இந்த ரிஷி பத்தினிகள் எல்லாம் கண்ணனையும் பலராமனையும் சேவிப்பதற்காக இவா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே அப்பதான் சொல்றான், இப்ப நாங்கள்லாம் போனோம்னா அவ என்ன பண்ணுவாளோ தெரியாது, எங்களெல்லாம் சேர்த்துப்பாளோ சேர்த்துக்க மாட்டாளோ அப்படின்னு இந்த ரிஷி பத்திரிகைகள் பயம் வந்துருது. ஏன்னா சாப்பாடு கொடுத்துருக்கா, சாப்பாடு கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டா அவள்லாம் கோச்சிக்க போறா, நம்ம யாகமே முடியல அதுக்குள்ள கொடுத்துட்டே சொல்ல போறா, என்ன பண்ணுவாளோ தெரியலையேன்னு எல்லா ரிஷி பத்திரிகளும் தன்னுடைய அதாவது ஆயுஷே முடிஞ்சு போச்சு. ரிஷி பத்திரிகள் தேகத்தை எல்லாம் விட்டார்கள், எல்லாரும் தேகமே விட்டுட்டா. இதுக்கு அவ போய் சேர்த்துப்பாளா சேர்த்துக்க மாட்டாளான்னு தெரியாது, தேகமே ஒடிந்தாலும் பரவாயில்லைன்னு ரிஷிபத்தினிகள்லாம் தேகத்தை விட்டுட்டா. இந்த ஒரு பத்தினி மட்டும் என்ன பண்ணா, அவ போய் பார்க்கலாம்னு சொன்னபோது கண்ணனும் பலராமனும் சொல்லுகிறார்கள், ஐயா நீ போ, அவள்கிட்ட போய் சேவிச்சுட்டு இந்த மாதிரி விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு இவ அங்கேருந்து போனா, எதுக்காக கொடுத்தே சாப்பாடு, இங்க யாகமே முடியல அதுக்குள்ள எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு கேட்டபோது அவ பார்த்தா, இப்படி கேட்கிறீர், கண்ணன் பெருமான் சர்வேஸ்வரனே இங்கு கண்ணனாக அவதரித்திருக்கிறான், ஆதிசேஷனே பலராமனாக அவதரிக்கிறான், அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தா என்ன தப்பாயிடும், அதனாலதான் கொடுத்தேன்னு சொல்லி தன்னுடைய தேகத்தையே விட்டாள் அந்த ரிஷிபத்தினி. அதனாலதான் தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே. இது எங்க இருக்குன்னா நாச்சியார் திருமொழியில ஒரு பாசனம் இருக்கு, என்ன பிருந்தாவனத்துக்கு உய்த்திடுமின், ஆய்ப்பாடிக்கென்னை உய்த்திடுமின் ஆண்டாள் பாடுறா, என்ன பிருந்தாவனத்துல கொண்டே சேர்த்துரு, ஆய்ப்பாடியில் கொண்டே என்ன சேர்த்துரு இப்படின்னு சொல்றான். பிருந்தாவனத்துக்கும் ஆய்ப்பாடி, பிருந்தாவனத்துக்கு மங்களாசாசனம் பண்ண ஒரே ஒருத்தி ஆண்டாள் மட்டும்தான். நாச்சியார் திருமொழியில பிருந்தாவனத்துக்காக 10 பாசுரம் பாடினது ஆழ்வார்கள் வேற யாரும் இல்லை, ஆண்டாள் ஒருத்தி மட்டும்தான் பாடினா, மங்களாசாசனம் பண்ணா. அப்ப அங்க சொல்றா, ஆய்ப்பாடிக்கு என்ன உயிர்த்தெடுமின்னு சொல்லி முடிச்சுட்டு பக்த விலோசனத்துக்கு என்ன உயிர்த்தெடுமின், பக்த விலோசனன் பக்தர்களுக்கு எப்பொழுதுமாக அனுகிரகம் பண்ணக்கூடியதான எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு தான் பக்த விலோச்சனன், அதுதான் பக்த வத்சலன் அப்படின்னு பேர். வாத்சல்யம் வத்சலன், வத்சலன்னா என்ன அர்த்தம், வத்சனா கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். இந்த கண்ணுக்குட்டி பிறக்கும், பசுமாடு கண்ணுக்குட்டி ஈனும் போது பக்கத்துலேயே நின்றுருப்பா, ஒரு பெரிய கூட மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் அப்படி மிருதுவா எதையாவது வச்சு நின்றுட்டு இருப்பா. எப்போ குழந்தை பிறக்கும், அந்த கண்ணுக்குட்டி எப்போ பிறக்குமோ திரும்ப பார்த்துருப்பா, அவளுக்கு தெரியப்படும். அப்ப அது விழுந்த உடனே கீழே இறக்கி வச்சிருவாங்க. வச்ச உடனே என்ன பண்ணும், அது மேல அப்படியே மூடி இருக்கும், அப்படியே அந்த நிறைய வஸ்துக்கள்லாம் இருக்கும், உள்ளுக்குள்ளேருந்து கர்ப்பத்திலேருந்து வந்திருக்கோம் இல்லையோ. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த பசுமாடு தன்னோட நாக்காலே நக்கும், இந்த நாக்காலே நக்கி அந்த உடம்பு பூரா சுத்தம் பண்ணும். தன்னுடைய கன்றுக்குட்டி, தன் வயிற்றிலிருந்து வந்த கண்ணுக்குட்டியினுடைய அழுக்கை தானே நக்கி சுத்தம் பண்ணுமாம் அந்த பசுமாடு. அது போலத்தான் பெருமாளுக்கு வாத்சல்யம்னா என்ன, பக்தர்களுடைய குற்றத்தையும் தானே போக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உயர்ந்த குணம் படைத்தவன் தான் எம்பெருமான். அதனாலதான் வாத்சல்யம்னு பேரு, சம்ஸ்கிருதத்துல வாத்சல்யம்னு பேரு. அப்ப பெருமாள் தான் நீர்மையோடு எளிமையோடு சின்ன அந்த கண்ணுக்குட்டி இருக்கக்கூடிய அழுக்கை தன்னுடைய தாயே எப்படி நக்கி அழுக்கை போக்குகிறதோ அது போல நம்முடைய அழுக்கை போக்குகிறான் எம்பெருமான்கிற அந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு பேரு. இப்ப அந்த வாத்சல்யமாக இருக்கக்கூடிய பக்த விலோச்சனனுக்கு என்ன உயிர்த்திடுவின் அப்படின்னு சொன்னதுதான் தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே. அடுத்த வார்த்தை இருக்கு, அதுக்கப்புறம் தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. 4வது வார்த்தை தசமுகன் அப்படின்னா 10 முகம். ஆருக்கு இருக்க, ராவணனுக்கு 10 முகம் இருக்கு. இது ராமாவதார காலத்தில் நடந்ததான சரித்திரம். தசமுகனை செற்றேனோனா அவனை விலக்கி விடுறது, அவன் பக்கத்துல சேராம இருக்கிறது. இந்த தசமுகன் ராவணன் எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்திலே அங்க இருக்கும்போது தான் தான் ஒரு காஷி ஆடை அணிந்து கொண்டு ஒரு சன்னியாசி வேஷத்திலே வந்து அப்படியே தூக்கின்னு போயிட்டான், கையாலே தொல்லையோ புஷ்ப விமானத்துல அப்படியே கொண்டு போட்டான், லங்கையில கொண்டு போய் அசோகணத்துல வச்சுட்டான். பிராட்டி அங்க இருக்கா. அப்ப பிராட்டி அங்க இருக்காள, பிராட்டிக்கு தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாதா அப்படின்னா நிச்சயமா முடியும். எப்ப அவ என்ன வேணா பண்ணலாம். ஆனா அப்படி இருக்கக்கூடிய பிராட்டியானவள்
தத்தசி சதிருஷம் பவேதுன்னு தான் வாளாக இருந்தாள். நம்ம எல்லா காரியத்தையும் நானே பண்ணுவேன் சொல்ல முடியுமா? பெருமாள் பண்ணுவார். இப்போ பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவார்? எம்பெருமான் திருவுள்ளம், ஆச்சாரியன் திருவுள்ளம் அப்படின்னு தானே சொல்றோம். அப்படி சொல்லும் போது பிராட்டி சொல்றா, என்னாலே ரட்சிக்க முடியும். இதை பூர்வாச்சாரியர்களே பிள்ளைலோகாச்சாரியர்னு ஒரு சுவாமி சொல்றார். பிராட்டி தன்னுடைய ஸ்வசக்தியை விட்டாள். பிராட்டி தன்னுடைய ஸ்வசக்தியை விட்டாள். தனக்கு சக்தி இருக்கு, ஆனா தான் தன்னுடைய சக்தியை விட்டாள்னா ராமன் நிச்சயமாக ஒரு நாள் வருவான், என்னையும் ரட்சிப்பான் அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய சக்தியை விட்டுட்டு தானே அங்கிருந்தான். ராவணன் வந்தபோது கூட, ஐயா நீ இப்படிலாம் பண்ணாது, நீ இவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கிறாயே, இப்படி நீ பண்ணலாமா, இவ்வளவு தாழ்ந்த செயலில் ஈடுபடலாமா, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்படியே விட்டு கொஞ்ச நாளா விட்டுட்டே இருந்தா. ராமன் வருவான், என்னை நிச்சயமாக ரட்சிப்பாங்கிறதுல அவளுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்கல. அவோ ராவணனுக்கு உபதேசமே பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஐயா அப்படி பண்ணாதே, ராமனிடத்திலே நீ கை கோத்துக்கோ, பண்ண காரியம் என்னவோ தப்புதான், ஆனா ராமனிடத்திலே கை கோத்து கொண்டான் அவன் உன்னை எப்படியுமாக தன்னுடைய நண்பனாகவே நினைத்துக் கொள்வான், மித்ரபாவேன அப்படின்னு சொல்ற அளவுக்குன்னா தன்னை கை கோத்துக்கோ, நீ ராஜாவா இருக்க, கையை கோத்து ராமனோட உன்னை நண்பராக ஏற்றுக்கொள்வான், நீ செஞ்சதெல்லாம் மறந்துடு, இனிமே நீ அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடாதே, உன்னை நான் ஒரு நாளும் நினைக்க கூட முடியாது, ராமனே வருவான், விஜயராகவனாக வருவான், நம்ம ரட்சிப்பான்னு சொன்னாலோ இல்லையோ, தசமுகனை செற்றேனோனா முடித்தது. அவன் அங்க போனதுனாலதான் ராமன் அங்க வந்தார். ராமன் வந்து சண்டை போட்டார், முடிஞ்சுட்டார். ராமாயணத்துக்கு ஏற்ற என்ன தெரியுமா? சிறை இருந்தவளனுடைய ஏற்றத்தை சொல்ல வந்ததுன்னு பிள்ளை லோகாச்சாரிய தெரிவிக்கிறார். சிறை இருந்தவள்னா சிறையில வச்சானா இல்லையா? சிறையில வச்சவளுடைய ஏற்றம் தான் ராமாயணம். பேர் என்ன போட்டிருக்கு? ராமாயணம். ராம அயணம், ராமன் பேர் தானே இருக்கு. ஆனா பெருமை என்ன சொல்றான்னா, சீதா பிராட்டிய அசோகவனத்துல சிறையில வச்சதுனாலதான் ராமன் இங்கேருந்து போனான். அப்படி போனதுனாலதான் அதுக்கு ராமாயணம்னு பேர் வந்ததுன்னா, அப்ப யாருக்கு பெருமைன்னா பிராட்டிக்குத்தான் பெருமை. பிராட்டியத்தான் அவன் அசோகவனத்துல கொண்டு வச்சதுனாலதான் ராமன் அங்க போனார். அதுதான் காரணம், வேற காரணம் தனியா இல்லை, கொண்டு போனதுனால காரணம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய தசமுகனை செற்றேனோ, அவனுடைய ஆசைக்கு ஒரு நாளும் இணங்காமல் இருந்ததான பிராட்டி இருக்காளே, அந்த பிராட்டியை போல நான் இருந்தேனா? லோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொன்னோம்னா பஞ்சபூதங்களினாலும் பஞ்ச தன்மாத்திரங்களினாலும் நம்ம இங்க லோகத்திலேயே இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அல்ல அவன். பிராட்டி தானும் அவனை ஒரு நாளும் நினைக்காமல் அவனை விட்டு விலகியே இருக்கவனும்னு நினைத்தாளே. அப்ப தசமுகனை செத்தேனோ பிராட்டியை போலே அப்படின்னு 4வது வார்த்தை. 5வது வார்த்தை சொல்றார், பிணமெழுப்பி விட்டோனோ தொண்டமானை போலே. பிணம் எழுப்பி விட்டேனோ, இது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்துல தொண்ட மன்னவன் தந்துரல் ஒருவருக்குன்னு பெரிய திருமொழியில மங்களாசனம் பண்றார். தொண்ட மன்னவன் ஒரு ராஜா இருந்தானா திருமலை. இதெல்லாம் எங்க சொல்லிருக்குன்னா வேங்கடாச்சல மகாத்மியத்திலே சொல்லப்பட்டுள்ளது, ஹரிவம்சத்திலே சொல்லப்பட்ட விஷயம் இது. இது ஆழ்வார் மங்களாசாசனம் தொண்ட மன்னவன் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்திலேயே அந்த ராஜாவை எடுக்கிறார். அங்க இருந்தாராம் ஒரு ராஜா, அந்த ராஜாவோட சங்கு சக்கரத்தை கொடுத்து வச்சுட்டார். அவருடைய வம்சத்துல வந்ததான ஒரு ராஜா தொண்ட மன்னவன் சக்கரவர்த்தின்னு அவர் வம்சத்துல வந்தவன் ஒரு ராஜா இருந்திருக்கான். அந்த ராஜா வாழ்ந்தபோது கூர்மன் அப்படின்னு ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். கூர்மன்னு பேரு. அவருக்கு காசி போகணும், யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஆனா அவருக்கு என்ன கட்டம் அப்படின்னா, ரொம்ப வயசாகிடுது, போக முடியல. காசிக்கு எல்லாரும் போட முடியுமா? எல்லாரும் போக முடியாது. அப்படி இருக்கிற போது அவர் போயிட்டார். முடிஞ்சு போச்சு, ஆயுசு முடிஞ்சு போச்சு, போயிட்டார். அவருடைய பிள்ளை பார்த்தா நம்ம அப்பாவுக்கு ஆசை இருக்கு, காசிக்கு போகணும்னு ஆசை இருக்குது, சரி அவர் தான் போக முடியல, அவருடைய அஸ்தியாவது கொண்டே கரைக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் என்ன பண்ணா, தன்னுடைய பெண்டு, அதாவது வீட்டில் இருக்கிற மனை, அவருடைய பத்தினி, அவருடைய குழந்தைகள் எல்லாரையும் கூட்டு போய் அந்த நாள்லாம் ராஜாவினிடத்துல ஒப்படைச்சிடுவான். ராஜாவுக்கு அதுதானே, பிரஜைகளை பார்த்துக்கிறது தானே ராஜாவுக்கு காரணம், அவர் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அப்ப அந்த ராஜாவிட்ட கொண்டு ஒப்படைச்சு, இந்த மாதிரி நான் காசி யாத்திரை போறேன், அதனால என் குழந்தைகள் என்னுடைய வீட்டில் இருக்கிறவா எல்லாரையும் பார்த்துக்கோங்க, காசி போயிட்டு நான் அஸ்தியை கரைச்சிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் நான் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். கூர்மன்னு பேரு இவருக்கு. இந்த கொண்டு விட்டார். அவருடைய பிள்ளை பார்த்தார், கிருஷ்ண சர்மா அப்படின்னு அவர் பேரு. அவர் என்ன பண்ணிவிட்டார், கொண்டு விட்டுட்டு இவர் காசிக்கு போயிட்டார். போயிட்டு காசிக்கு போனால் ரொம்ப நாள் ஆகும் இல்லை. இவா இங்கே இருந்தா, இந்த ராஜா கொஞ்ச நாள் இருந்தா, அதுக்கப்புறம் வேலை ஆட்கள் எல்லாம் சொல்றதுக்கே மறந்து போயிட்டா. கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் மறந்து போயிட்டா. இவாள்லாம் சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை, எல்லாரும் மடிஞ்சே போயிட்டான், செத்த போயிட்டா, எல்லாம் உத்தரவே காணும். இவருக்கு ஞாபகமே வரல.
அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ண சர்மா போயிட்டு காசிகள்லாம் போயிட்டு திரும்பி வந்து ராஜாவிட்ட கேட்குறான், ராஜா என்னுடைய தர்மபத்திரி குழந்தைகள்லாம் எல்லாரையும் விட்டுட்டு போனேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னா அப்பதான் தூக்கி வாரி போடுது. அடாடா இவர்களை பார்த்துக்காம விட்டுட்டோமே, இவாள்லாம் எங்க இருக்காளோன்னு தெரியல, உள்ள போய் பார்த்தா எல்லாம் செத்து போயிட்டான், ஒத்தரையுமே காணும். இது ரொம்ப பயமாப்படுது. தொண்டமன்னவன் சக்கரவர்த்திக்கு ரொம்ப கஷ்டமாப்படுது. நம்ம நம்பி வந்தவர்களை நாம் கைவிட்டோமேங்கிற ஒரு பரிதவிப்பு. பெருமாட்ட திருவேங்கடமுடையான்ட்ட போய் விழுந்து சேமிச்சான். பெருமாளே நாம் அப்படி மறந்து போயிட்டேன், ரொம்ப பெரிய பாவியாயிட்டேன், இவ்வளவெல்லாம் காரணமாயிடுது, இந்த குடும்பத்தை நான் பார்க்காத ஒரு பாவத்தை ஏற்றுக்கிட்டேனே, நீ அவர்கள் மட்டும் இல்லைன்னா என்னையும் உன்னோட அழைச்சிருடுன்னு விழுந்து பெருமாள் திருவள்ளியில் விழுந்து சரணாகி பண்ணிட்டான். பெருமாள் பார்த்தார், நீ போ அங்கே போ, அங்கே போய் பாரு, அவள்லாம் வருவான் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள்கிட்ட அவளை எழுப்பி விடு, அவள் எழுந்துட்டுவா படுத்துன்னு தான் இருக்கான்னு சொல்லி இவர்கள் வந்த இடத்துக்கு, இந்த குழந்தைகள்லாம் எங்க இருந்தாலோ அந்த இடத்துக்கு அரண்மனைக்கு வந்து நீங்கள்லாம் எழுந்து போ அப்படின்னு தட்டி எழுப்பி விட்டான். அவெல்லாம் எழுந்துட்டான். இதைத்தான் என்ன சொல்றா, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டமன்னவனை போலே. இது இது எங்க இருக்குன்னா வெங்கடாச்சல மகாத்மியம். பெருமாளுக்காக திருவேங்கட மலை இருக்காரு, ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு மகாத்மியம் இருக்கு, ஸ்ரீரங்க மகாத்மியம்னு உண்டு. அதே போல திருமலைக்காக திருமலை ஒழுகு, வெங்கடாச்சல மகாத்மியம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஹரிவம்சத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் மகாத்மியத்தில் சொல்லியிருக்கா. அதுல சொல்லியிருக்கா, பிணத்தை போய் பிணத்தை போட்டு யாராவது எழுப்பாலாம், எழுப்ப முடியுமா? எழுப்பி விட்டானா, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டமன்னவனை போலே. இது 5வது வார்த்தை. அந்த மாதிரி நான் ஒன்றும் பக்தியோடு இல்லையே, தொண்டமன்னவனை போல நான் பக்தியோடு இருந்தோமா? அப்படி நான் ஒன்றும் இல்லையே. அப்படி இல்லாத போது நான் திருக்கோளூரிலே எதுக்கு இருக்க வேணும்? அதனால நான் திருக்கோளூர் இருக்க போறதில்ல, நான் ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னா, அடுத்த 6வது வார்த்தை, பிணவிருந்துட்டேனோ கண்டாகர்ணனை போலே. பிணவிருந்து முதல் வார்த்தை சொல்லியிருக்கேன் ஆடிய, அதாவது அழைத்து வருகின்றேன் என்னேனோ அக்ரூரரை போலே, அகம் விழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே, தசமனை செத்தேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பு விட்டேனோ தொண்டமானை போலே, பிண விருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போலே. பிண விருந்து, பிணத்தை ஆறானு விருந்த உட்படா. பிணம் கண்டாகர்ணன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேரானா இல்லை, பரமசிவபக்தர். அவருக்கு நாராயணன்னு பேரு கேட்டா அவருக்கு பிடிக்காதான். அவர் என்ன பண்ணுவானா, 2 காதலையும் 2 மணி கட்டிப்பார். மணி கட்டிண்டு எங்கேயாவது ஏதாவது இந்த மாதிரி திருநாமங்கள்லாம் கேட்டதுன்னா கிடுக்கிடுன்னு ஆட்டு வரும். காதுல மணி ஆட்டுனா சத்தம் கேட்கறது. அந்த கண்டாகர்ணன், கண்டம் கர்ணம், கர்ணம்னா காது, கண்டம்னா மணி, இந்த கண்டாகர்ணன் அவருக்கு பேரு. அவர் என்ன பண்ணுவாரா, இந்த மாதிரி ஏதாவது கதைகள் கேட்டால் கடற்கடை ஆடுவான், சத்தம் கேட்காம பேசாமல் பண்ணுவான். இப்படியே இருந்தார். சிவபெருமான்கிட்ட போய், எனக்கு கொஞ்சம் மோட்சம் கொடுத்துட்டு எனக்கு போகும், இந்த சரீரம்லாம் போகும், இத்தனை நாளாக ரொம்ப நாளாக ரொம்ப கட்டப்பட்டாச்சு, போகிறோம் வேண்டாம், அதனால மோட்சம் கொடுத்துருன்னார். அவர் சிவபெருமான் சொன்னார், அந்த சக்தி கிடையாது, சிவன் நாராயணன் தான் இப்போ அவதாரமாக கெட்டாவதாரம் பண்ணியிருக்கார். அவர் என்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்கிறதா, அவர் அவதாரத்தின் போது ஒரு வரம் கேட்பதாக சொல்லியிருக்கார். அதுக்காக கைலாசத்துக்கு வருவார். அப்படியா வரப்போறாரா, ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி அவரை தெரிஞ்சுக்கிறது? அடையாளம் வேணும். அடையாளம் தெரிஞ்சால் தானே இன்னார் வரான்னு தெரியும். அப்போ என்ன அடையாளம்னு சொன்னால், அவர் இந்த மாதிரி கனகரேன்னு இருப்பார், தலையில் மயில் டிவி வச்சுருப்பார், சங்கு சக்கரங்கள் வரும், அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும், தெரியாது. கையில் புல்லாங்குழல் வச்சுருப்பார், நல்லா மெடுக்கா இருப்பார், இவ்வளவெல்லாம் ரொம்ப அழகா இருப்பார், தேஜோ ரூபியா இருப்பார், அவ்வளவு சுவாமியா இருப்பார், பெரியவரா இருப்பார். பார்த்தா சின்ன குழந்தைகிட்ட கோலிகுண்டு விளையாடுவார். அந்த மாதிரிலாம் கோலிகுண்டு விளையாட போறது இல்லை சொல்றேன். இப்போ பெரியவரா ஒருத்தர் இருக்கிறவர் திடீர்னு சின்ன குழந்தைகளோட போய் கோலிகுண்டு விளையாடினா எப்படி இருக்கும்? பெருமாள் தான் சுவாமிங்கிறவன் பெரியவன். அவன் தன்னை தாழ விட்டு கொண்டு ரொம்ப கீழே போய் விளையாடுறோம். இப்போ கோபிமாரோடு அப்படித்தானே விளையாடுறார். பரமதத்தில் பெருமாள் எப்படி இருக்கார்? நித்தியசூரிகள்லாம் இருக்கான். வேதம்லாம் சொல்ற இடத்துல பெருமாள் நின்றுட்டு திடீர்னு வந்து பசுமாட்டு பின்னாடி போனா, குச்சி எடுத்துன்னு போனா எவ்வளவு சௌலபியமா இருக்கும், அப்படி போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால ரொம்ப உயர்ந்தவனாக இருப்பான், ரொம்ப நீர்மையோடு இருப்பான், எளிமையோடு இருப்பான். அவன் தான். அவன்கிட்ட வந்து என்ன கேளு, மோட்சம் கொடுத்துருன்னு கேளு, கொடுத்துருவான். சரி, ஏன்னா பெருமாள்கிட்ட போய் நம்ம பெருமாள்கிட்ட போய் சேவிக்கணும்னா வெறுங்கையோட போகக்கூடாது. வெறுங்கையெல்லாம் கையில இல்லையே, கையில ரேகையெல்லாம் இருக்கே அப்படின்னா, அது வந்து கையில ரேகை இருக்கிறது ரேகை இருக்கும். ஆனா பெருமாளுக்கு போகும்போது உபகாரம் அப்படின்னு பெருமாளுக்கு கொண்டு போகணும், நைவேத்தியம் பண்றதுக்கு ஏதாவது கொண்டு போகணும். அப்ப அதை கொண்டு போகணுமோ, இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்
இன்னன்னார் இன்னென்ன தொழில் பண்றான்னா அந்தந்த தொழிலுக்கு தகுந்தாற் போல எம்பெருமானுக்கு நைவேத்தியத்தை கொடுக்கலாம்னு ஒரு விஷயம் இருக்கு, சாஸ்திர சம்மதமான விஷயம் இருக்கு. இவன் என்ன பண்றான், இவன் எங்கேயோ ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு போய் அவன் பெருமாளுக்கு என்னத்தை கொடுப்பான். அவன் பார்த்தான், ஒரு ரிஷி அங்க உட்கார்ந்துருந்தார். கண்ணன் வர்றது தெரிஞ்சு போச்சு. கண்ணன் வர்றது தெரிஞ்ச போது ஒரு ரிஷி இருந்தார். நேர போனா அவரை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு பெருமாள் திருவடியில கொண்டு வந்து போட்டான். கண்ணன் திருவடியில போட்டு சிவருமான் சொல்லிட்டு போயிருக்கார், கண்ணா நீ தானே கண்ணன், பார்த்தேன், மைத்திலி இருக்கு, புல்லாங்குழல் இருக்கு, கருப்பா இருக்க, பார்த்தாவே ரொம்ப தேஜோரூபியா இருக்க, நீ தானே கண்ணன், உனக்கு நான் நைவேத்தியத்துக்கு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? பிணத்தை கொடுக்குறேன். அது பிராமணராக இருக்கக்கூடிய ரிஷியாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சரீரத்தை கொலை பண்ணிட்டு உனக்கு கொடுக்குறேன். இதுதான் உனக்கு விருந்து, உனக்கு நைவேத்தியத்துக்கு நான் கொடுக்கிறேன், இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று கொடுக்கணும். என்னன்னா மோட்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். இன்னார் இணையாருனே பார்க்கல பெருமாள். அவர் சிவருமானி சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையோ, அவர் சொன்ன ரெக்கமெண்டேஷன் வேறு பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கொடுக்காம இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணாரவா, பிணவிருந்தை ஏற்று விட்டார். ஏன்னா சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, அவர் என்ன காரியம் பண்றாரோ அந்த காரியத்துக்கு உள்ளதான் அவர் கொடுத்துட்டார், பிணவிருந்து கொடுத்தார். பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போல, அந்த கண்டாகர்ணனுக்கு இன்னொன்னு பக்கத்திலே ஒரு தம்பி இருந்தான், இவனுக்கும் மோட்சம் கொடுத்தார். அவன் என்ன காரியம் பண்ணிருக்கானே தெரியாது. ஆனா இன்னார் இணையார் என்று பார்க்காமல் பெருமாள் அவருக்கும் மோட்சம் கொடுத்தார், அவர் தம்பிக்கும் மோட்சம் கொடுத்தார். அதான் பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே அப்படிங்கிறது. அதனால 6 வார்த்தைகளை இன்னைக்கு பார்த்துருக்கோம். திருப்பாவினுடைய முதல் பாசுரத்தினுடைய அர்த்தமாக சொற்பொழிவுன்னு சுவாமி சொல்லியிருக்கார். வியாக்கியானம்னு சொன்னா ரொம்ப நிறைய சொல்லணும், சொற்பொழிவுன்னு சொல்லியிருக்கார். அதனுடைய மேலாக இருக்கக்கூடிய அர்த்தங்களை, மேல்போக்கா இருக்கக்கூடிய நேரடி அர்த்தங்களை சொல்லியிருக்கேன். ஏன்னா 30 அதாவது 5 லட்சம் 5 லட்சம் கோடி பெண்களையும் எழுப்பணும். எழுப்பி கண்ணன் வீட்டுக்கு போய் திருமாளிக்கு போய் கண்ணனை எழுப்பணும். கண்ணனை எழுப்பி, கண்ணா நீ தூங்கக்கூடாது, சாஸ்திரம் சொன்னதாக இருக்கக்கூடிய வேதங்களும் உபனிஷத்துக்களும் கோஷிக்கக்கூடியதான எம்பெருமானே நீ தூங்கி போயிட்டனா எங்களை ரட்சிக்கிறது யாரு, நீ தூங்காது, எழுதணும் அப்படின்னு 5 லட்சம் கோடி பெண்கள் வீட்டு குழந்தைகளையும் போய் எழுப்ப முடியுமா? அதனாலதான் முதல்ல ஒரு 5 பாசுரமா பெருமானை பத்தி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 6வது பாசுரத்திலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கா போறான். இந்த வீட்டுக்கு போறா, அந்த வீட்டுக்கு போறா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காள். பக்தர்கள் பல விதமும் இல்லை, பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பா. ஒருத்தர் சீக்கிரமே கிளம்புவா, ஒருத்தர் தூங்கிட்டுவா, ரொம்ப தூக்கம் வருதும்பா, இதெல்லாம் சொல்லுவா. அப்படி ஒவ்வொரு வீட்டு பெண் குழந்தைகளா போய் எழுப்புறா. ஏன்னா பெண்கள் தானே பாவ நோன்பு நோக்குறா. பாருங்க, கோட்டின்னு சொன்னாலே ஆண்டாள் கோட்டி அப்படின்பா, பெண்கள் கோட்டியா ஆண்டாள் கோட்டின்பா, புருஷா கோட்டியா ஆழ்வார் கோட்டின்பா. இந்த ஆழ்வார் கோட்டியா பெண்கள் கோட்டியா ஆண்டாள் கோட்டியானா எல்லா இடத்துக்கு போனோம்னா பக்தி ரொம்ப இருக்கே. எங்க இருக்குன்னா பெண்களுக்கு தானே நிறைய இருக்கு. அப்படின்னா பெருமாளை அனுபவிக்கக்கூடிய அனுபவத்திலே கோபிமார்கள், பெண்கள், ஸ்திரீகள், அவளுக்கு தான் ரொம்ப அனுபவம் கூட இருக்கும்னு சொல்லுவா. அப்படி இருக்கிறதுனால ஆண்டாள் தான், அவளுக்கு வேற கட்டணம் இல்லையே. ஆழ்வார்கள்னால தன்னை ஸ்திரீ பாவத்தில் நினைச்சுக்கணும், நினைச்சுட்டு தான் பாடணும், மனோபாவத்தாலே நினைத்து கொள்ள வேண்டும், பாட வேண்டும். ஆனா ஆண்டாளுக்கு அந்த கட்டணம் இல்லையே, தானே பிறந்ததே வேண்டும். அதனால அனுபவம் ரொம்ப சுலபமா இருக்கும். அப்படி அனுபவிக்க 10 வீட்டு 5 லட்சம் கோடி பெண்களை எழுப்புவதற்காக 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பி அதுக்கப்புறமா கண்ணன் வீட்டுக்கு போய் கண்ணனுடைய திருமாளிக்கு போய் கண்ணனை எழுப்புறது தான் இந்த பாவை நோன்பு. அதுக்கப்புறம் அவர் என்ன பலன் கொடுக்க போறார்? நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னா நமக்கு அவரே பிராப்தத்தை கொடுக்க வேண்டும். அவர் தான் கொடுப்பார், அவரே தான் கொடுப்பார். யாரு கொடுப்பார்? நமக்கே தான் கொடுப்பார். அப்படிங்கிறத தான் முதல்ல அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையினுடைய ரகசியத்துல 6 வார்த்தை சொல்லியிருக்கேன். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தவங்க அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி விட்டு சித்தாக்கி மனோநந்தன கேதவே நந்தநந்த சுந்தரியை கோதாய நித்திய மங்களம். ஸ்ரீமதிய ரமஜாமாத்ரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாது நித்தியஸ்ரீ நித்திய மங்களம் சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.